So, welcome all. Once again, good evening. MWPL பத்தி ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோல வந்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன், அதை பத்தியும் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எதர் 3 மோர் தென் 1 டே அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது வந்து ஸ்விங் ட்ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஸ்டாக் எப்படி பிக் பண்றது? ஆனா மேக்ஸிமம் வந்து சக்சஸ்ஃபுல் வந்து ஸ்விங் ட்ரேட்ல தான் இருக்கும். மேக்ஸிமம் பாயிண்ட்ஸையும் கேட்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கான ட்ரேட் செட்டப் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் MWPL பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அகெயின் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ ஒன்ஸ் MWPL டேட்டா எப்படி எடுக்கணும் அப்படின்றத மொதல் வீடியோலயே போட்டிருக்கேன். அதை வந்து தெரியாதவங்க இன்னொரு வாட்டி வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ NSE வெப்சைட்டுக்குள்ள போறோம். ஸோ NSE வெப்சைட்டுக்குள்ள போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ல போறோம். ப்ராடக்ட்ல வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ். ஸோ ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் நம்ம கிளிக் பண்றோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஃபர்ஸ்ட். ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். இதுதான் டெய்லி ரிப்போர்ட்ஸ். ஸோ டெய்லி ரிப்போர்ட்டை சர்ச் பண்றீங்க. ஸோ டெய்லி ரிப்போர்ட்ல உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிராப் டவுன் ஆப்ஷன் கிடைக்கும். அதில் போனீங்கன்னா கம்பைன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த டிராப் டவுன் ஆப்ஷனில் கம்பைன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதில் போயிட்டு டேட்டா எடுக்கணும். எவ்ரிடே நான் டேட்டா எடுக்க சொல்லி தந்திருக்கேன். ஸோ டே 1 to இப்போ டில் டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் 18. ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா கடைசியாக 17th முடிஞ்சிருக்கு. 17th வரையும் போயிட்டு கெட் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த இங்கே கீழே இருக்கிற கம்பைன் ஓப்பன் அப்படின்னு இருக்கிற ஃபைலை வந்து ஜிப் ஃபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எக்ஸல் ஃபைல் இருக்கும். அந்த எக்ஸல் ஃபைலை எடுத்து தான் அந்த டேட்டாவை நான் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். நான் அதை பற்றி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன்னா இன்னும் லேட் ஆகிடும். ஸோ அதனால அந்த MWPL எப்படி எடுக்கணும் டேட்டான்றத ஒரு வீடியோ இருக்கு, அதை வேணா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கம்பைன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது எக்ஸல் ஃபைல் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து டேட் இருக்கும். அடுத்து ஸ்கிரிப்ட் நேம் அண்ட் ஸ்கிரிப்ட் சிம்பிள். MWPLன்றது ஓவரால் லிமிட்டு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அன்னைக்கு அன்னைக்கு அவைலபிள், அதாவது இன்னைக்கு நான் அவங்க எடுத்திருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது. இது வந்து லிமிட் ஃபார் நெக்ஸ்ட் டே. அடுத்த நாளுக்கு இன்னும் அவைலபிள் எவ்வளோ இருக்கு அப்படின்றதுக்கான லிமிட் இது. ஸோ நம்மளுக்கு தேவையான டேட்டா 2 தான் இதுல. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா MWPL, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே லிமிட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டே மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா போதும். இந்த டேட்டா மட்டும் ஃபர்ஸ்ட் டே வேணும். இந்த MWPL, ஸ்கிரிப்ட், சிம்பிள் அண்ட் நெக்ஸ்ட் டே லிமிட். ஸோ இந்த டேட்டா மட்டும் ஃபர்ஸ்ட் டேக்கு வேணும். ஸோ அடுத்த நாள் நீங்க எடுக்கிற டேட்டா எல்லாமே ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் நேமும் அதுக்கப்புறம் லிமிட் ஃபார் நெக்ஸ்ட் டே இது 2 இருந்தா போதும். ஸோ இதை நான் கம்பைன் பண்ணி ரிப்போர்ட்டா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா டில் டேட், அதாவது டில் 17th நான் எவ்ரிடே அந்த ரிப்போர்ட் எடுத்துருவேன். ஸோ நான் நேற்று என்னோட குரூப்லயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் MWPL டேட்டா வந்து. ஸோ MWPL டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் அண்ட் எவ்ரி டே மார்க்கெட் முடிஞ்சா நான் எடுத்துருவேன். ஓகேங்களா? இது ஏப்ரல் மந்த் டில் டேட்டோட டேட்டா. ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி இந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாக கம்பைன் பண்ணி, அதாவது எவ்ரி டே நான் எடுத்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஷீட்ல. இந்த ஷீட்ல பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டே வைஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எல்லா எந்தெந்த மார்க்கெட் டே ஓப்பனிங் இருந்தோ எல்லா நாளும் இருக்கும். மார்க்கெட் க்ளோஸா இருக்கிற டேட்டா எடுத்தீங்கன்னா அதில் காட்டாது. நாட் அவைலபிள்னு வந்துடும் டேட்டா. ஸோ அந்த டேட்டா அப் டு 17th நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப் டு 17th எவ்ரிடே எடுத்திருக்கேன். ஸோ எவ்ரிடே பர்சன்டேஜ் இதில் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு நான் ஸ்விங் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வரையும் என்ன நடந்திருக்குன்ற டேட்டா எடுத்தாவே அடுத்த வீக்ல வந்து எனக்கு என்ன என்ட்ரி கிடைக்க போகுது, அந்த என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு டிசிஷன் கிடைச்சிரும். ஸோ எவ்ரி ஃபர்ஸ்ட் வீக் நீங்க
டே ஒன்லயே எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 ட்ரேடிங் டேஸா இருந்தா உங்களுக்கு கரெக்ட்டா ஒரு ட்ரெண்ட வந்து என்ன எந்த பக்கம் டைரக்ஷன் போகும், எவ்வளோ டார்கெட் போகும்ன்றத கெஸ் பண்ணி எடுத்துறலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்றது எம்டபிள்யூபிஎல் டேட்டா வச்சு கொஞ்சம் கஷ்டம். அ அதுல வந்து சின்ன சின்ன ட்ரேடு தான் பண்ண முடியும். பட் ஸ்விங் ட்ரேடுக்கு சூட் ஆவாது. அட்லீஸ்ட் 1 வீக் ஆனா அடுத்த வீக்ல இருந்து நீங்க ஈஸியா ட்ரேட் பண்ணா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல நான் ஃபர்ஸ்ட் வீக்லயே பண்ணணும்னா லாஸ்ட் மந்த் டேட்டாவ வச்சு அடுத்த மாசம் ஸ்டார்ட்டிங்ல நம்ம ட்ரேட் பண்ணலாம். இல்ல இப்ப நான் அப் டூ 17 நான் எடுத்தாச்சு. ஸோ அப் டூ 17த் டேட்டால நான் எடுத்து நெக்ஸ்ட் வீக் எடுக்க போறது என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் சிம்பிள காப்பி பண்ணிக்க போறேன். கடைசியா 17த் அவைலபிள் இருக்கிற லிமிட் அதாவது இந்த பெர்சன்டேஜ் எடுத்துக்க போறேன். ஓகேங்களா? இது 2 தான். இன்னும் அவைலபிள் இருக்கிற லிமிட். ஓவராலா இவ்வளவு தான் இன்னும் இருக்கு. இந்த சிம்பிள். அதாவது ஆஃப்டர் 2 வீக்ஸ் இவ்வளோ அவைலபிள் இருக்கு. ஸோ இப்ப என்ன பண்றேன், அத ஒரு தனி ஃபைல்ல போட்டுக்கிறேன். தனி ஷீட்ல போட்டுக்கிறேன். ஸோ ஏசிசி இன்னும் 83% கான்ட்ராக்ட் வெளிய போகாம உள்ளயே இருக்கு. அதானி வந்து ஆல்ரெடி ஸோ இந்த பக்கம் நான் 100 மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா தெரியும். இது வந்து 100% அவைலபிள் கான்ட்ராக்ட்ல ஆக்சுவலா 95% தான் அவங்க வந்து கான்ட்ராக்ட் வைப்பாங்க. ஸோ அப்படி வச்சுப்போம். ஸோ இன்னும் ரிமைனிங் இருக்கிற பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ 12% மட்டும் தான் வெளிய போயிருக்கு. மீதி எல்லாமே இன்னும் கான்ட்ராக்ட் உள்ளேயே தான் அவைலபிள் இருக்கு. ஸோ இது ஃபுல்லாவே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம் எல்லா ஸ்கிரிப்ட்லயும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்டெயின்மென்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 67% கான்ட்ராக்ட் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அதானி போர்ட். ஸோ இதுல வந்து 44% கான்ட்ராக்ட் வெளிய போயாச்சு. ஸோ அமரராஜா பேட்டரியில இன்னும் 4% மட்டும் தான் வெளிய போயிருக்கு. ஸோ பெரிய மூவ்மெண்ட் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே மோர் தென் 50% கான்ட்ராக்ட் வெளிய போயிருக்கும். அதுதான் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வால்வ்மென்ட். இன்ஸ்டிடியூஷனல் இருந்தா தான் அவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட்ட வெளிய எடுப்பாங்க. ஓகேங்களா? அமராஜா 4 தான் போயிருக்கு. ஸோ அம்புஜா சிமெண்ட் ஒரு 15 தான் போயிருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் 13 தான் போயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்போலோ டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8%. அசோக் லைலண்ட் 46% போயிருக்கு. ஸோ இப்படி எல்லா டேட்டாவும் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும் டிஃபரன்ஸ். ஸோ ஹை டிஃபரன்ஸ் இருக்கிற அ ஸ்கிரிப்ட்ட தான் நான் இங்க சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேயே நான் காட்டிர்றேன். ஸோ ஏசிசி சிமெண்ட். இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன்டேஜ் வந்து ஷார்ட் பண்றேன் நான். அதாவது கம்மி வேல்யூலேருந்து அதிக வேல்யூ ஷார்ட் பண்றேன். ஸ்மாலஸ்ட் டூ லார்ஜஸ்ட். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இப்போ அடானி என்டர்டெயின்மென்ட் 28. ஸோ இதுல ஆல்ரெடி 62% ஆஃப் கான்ட்ராக்ட் சாரி 72% ஆஃப் கான்ட்ராக்ட் வெளிய போயாச்சு. 100% கணக்கு போட்டோம்னா 72% கான்ட்ராக்ட் ஆல்ரெடி வெளிய எடுத்துட்டாங்க. ஸோ இதுல நான் எத செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, அப் டூ 60% எக்ஸாக்ட்டா 60% அதாவது 40% கான்ட்ராக்ட் வெளிய போயிருக்கிற ஸ்கிரிப்ட்ட மட்டும் செலக்ட் பண்ணி, இங்க நான் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க சேம் ஸ்கிரிப்ட் தான். இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்க இருக்கும். ஸோ 60% எதெல்லாம் அவைலபிள் இன்னும் 60% தான் இருக்குன்றதோ அது வரையும் எடுத்திருக்கேன் நான். இப்போ மோஸ்ட் வாண்டட்ல பார்த்தீங்கன்னா, அந்த அதானி, ஐடியா, இந்தியா புல்ஸ் ஹவுசிங், கனரா பேங்க், பிஎன்பி, டாடா மோட்டார்ஸ் இவங்கலாம் வந்து லீடிங்ல இருக்காங்க. ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை பெர்சன்டேஜ் கான்ட்ராக்ட் ஆல்ரெடி வெளிய போயிருக்கு. ஸோ இதுலலாம் நல்ல மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு நெறைய இருக்கு. ஸோ அசோக் லைலண்ட், கிராசம் அண்ட் எஸ்கார்ட், அதானி போர்ட், இண்டிகோ, பிவிஆர். பிவிஆர் வந்து நேத்து நான் ஒரு பேட்டர்ன் வரைஞ்சு குடுத்தேன். ஹார்மோனிக். ஸோ அதுல வந்து என்னோட அனலைஸ்ல தான் நான் ட்ரேட் எடுக்க போறேன். பிவிஆர்ல ட்ரேட் நான் எடுக்க போறேன். ஓகேங்களா? அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க் ஆல்ரெடி மூவ்மெண்ட் குடுத்துட்டு இருக்கு. ஜெஸ்டைல் குடுத்துட்டு இருக்கு. எம்&எம் ஃபைனான்ஸ், அப்புறம் ஜிஎம் இன்ஃப்ரா, செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ், எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஸோ இதெல்லாம் நம்மளால அனலைஸ் பண்ண போற ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் கோயிங் டூ ஜி நீங்க அக்சஸ் பண்ணிட்டீங்களா? குமரகுருபர்ஜி நீங்க அக்சஸ் பண்ணிட்டீங்களா? மெசேஜ் பண்ணுங்க. ஆக்சஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே. ஃபைன். ஓகே. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் நான் ஆல்ரெடி இந்த லிஸ்ட் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன் குரூப்ல. இதுக்கு எடுத்ததுக்கான ரீசனும் அதான் சொல்றேன். எம்டபிள்யூபிஎல் இருந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். இத்தனை ஸ்டாக் என் வாட்ச் லிஸ்ட்க்கு வந்துரும். இதுல பெஸ்ட்டா நான் எது செலக்ட் பண்றேன் அப்படின்றது தான் இப்போ இம்பார்ட்டன்ட். எனக்கு எது பெஸ்ட்டா படுது, எது எக்ஸாக்ட்டா எனக்கு என்ட்ரி கிடைக்கும், டார்கெட் இவ்வளவு குடுக்கும்ன்றத நான் இதுல இருந்து ஒண்ணு எதனால பிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2, 3 ஸ்டாக் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி.
இல்ல உங்களுக்கு யாருக்காச்சும் இதுல இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் அனலைஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் பண்றேன். ஸோ யாராச்சும் மெசேஜ் போடுங்க. ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ். இந்த ஸ்கிரிப்ட்ல அவுட் ஆஃப் இந்த ஸ்கிரிப்ட்ல லைன்ல இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஸ்கிரிப்ட நான் அனலைஸ் பண்ணி தரேன். இப்போ அனலைஸ் பண்ணுவோம். இண்டிகோ 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 ஓகே. இண்டிகோ வந்து ஓகே ஃபைன்ங்க. 1 டோட்டலா ஒரு 3 ஸ்கிரிப்ட் எடுத்துக்கலாம். 1 நெக்ஸ்ட் வேற யாராச்சும் நெக்ஸ்ட் இந்த அவுட் ஆஃப் ஜிண்டால் ஷீல் செகண்ட் ஓகே. அசோக் லைலாண்ட் ஜி ஒரு அசோக் லைலாண்ட் நான் என்னோட வியூ நான் கொடுத்துறேன் ஜி. இன்னொரு கொஞ்சம் ஹை பிரைஸ் இருக்கிற ஸ்கிரிப்டா பிக் பண்ணுங்க ஜி. ஜிண்டால் ஷீல் ஆல்ரெடி பிலோ 100 rupees. ஸோ அதனால இது ஓகே. 1 இண்டிகோ ஆல்ரெடி 1000 ரேஞ்ச் ஓகே. ஓகே ஃபைன் ஜி. ஏன்னா நம்மளுக்கு தேவை நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறது. பட் ஹை ரிஸ்கா வரும். ஓகேங்களா ப்ரோ ஐபுல் வந்துட்டு கண்டினியூவா 2 நாள் அப்பர் சர்க்கிட் அடிச்சிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் பார்க்கலாமா? இந்தியா புல்ஸும் கண்டிப்பா நான் பார்த்து சொல்றேங்க. நான் இப்போ வந்து பிக் பண்ண ஃபர்ஸ்ட் 3 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், இண்டிகோ அண்ட் ஜிண்டால் ஸ்டீல். அடுத்து பாத்தீங்கன்னா 2 ரெக்வஸ்ட் வந்திருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் அண்ட் தென் ஒன் மோர் வந்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங் இல்ல. ஓகே ஆமா ப்ரோ. ஓகே 4 அசோக் லைலாண்ட் 5 ஓகேங்களா. ஸோ இந்த 5 ஸ்கிரிப்ட் வந்து இதுல பார்ப்போம். இந்த ஸ்விங் ட்ரேட்ல இதுல என்ன ஆப்ஷன் கிடைக்கும், என்ன வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம், எந்த இடத்துல வாங்கலாம், எந்த இடத்துல விற்கலான்றதை நான் சொல்றேன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் நான் சொல்லிட்டேன். நான் MWPL எடுத்து ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிப்பேன். என்னோட ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் இதுதான். நான் ஆல்ரெடி நேத்தே நான் அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸையும் அனுப்பிச்சிட்டேன். ஸோ MWPL வச்சு ஐ வில் பிக் ஸ்டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30-40 ஸ்டாக்கும் கிடைக்கும். சம்டைம்ஸ் ஒரு 5-6 ஸ்டாக் தான் கிடைக்கும். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு ஒரு 5லேருந்து 6 ஸ்டாக் கிடைச்சிரும். ஸோ இதெல்லாமே வாலடைல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர் ஹைலி இன்வால்வ்டு. ஏன்னா இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு நம்ம சாதாரண ட்ரேடரால முடியாது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் இதை வந்து பிக் பண்றோம். இந்த டேட்டாவை வச்சு பிக் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 முடிஞ்சிச்சு. we are taking script through MWPL for swing trading. ஓகேங்களா. ஸோ செகண்ட் இப்போ நான் வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு MWPL இருந்து எடுத்துட்டேன். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுதுன்னு முதல் பார்க்கணும். அந்த சார்ட்ல போய் அந்த ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு ஜென்ரலா என்ன சொல்ல வருதுன்றத பார்த்துடணும். ஓகேங்களா. ஸோ இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இண்டிகோ. ஸோ இண்டிகோ ஓகே. ஸோ இண்டிகோ ஃபர்ஸ்ட் ட்ரெண்டை பார்த்துலாம். ஓவராலா என்ன ட்ரெண்ட் பார்த்துலாம். இது வந்து ஸ்விங் ட்ரேட் நான் பண்ண போறேன். ஓகேங்களா. இது வந்து ஸ்விங்கா நான் ட்ரேட் பண்ண போறேன். ஸ்விங்ன்றது பார்த்தீங்கன்னா 1 வீக்கும் வச்சிருப்பேன், 2 வீக்ஸ் கூட வச்சிருப்பேன். ஓகேங்களா. அப்படின்றப்ப நான் எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் பெரிய பெரிய டைம் ஃப்ரேமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அப்ப என்ன பண்ணுவேன், நான் வந்து மேல இருந்து போவேன். மந்த்ல இருந்து, நாட் ஃப்ரம் வீக். ஓகேங்களா. வீக்ல இருந்து இல்ல, மந்த்ல இருந்து போறேன். இன்ட்ராடேக்கு நம்ம வீக் ட்ரை பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணணும், ஒரு நல்ல டார்கெட் கிடைக்கணும் அப்படின்னா ஐ வில் கோ பை ஹையர் டைம் ஃப்ரேம். மந்த், டே, 1 hour அண்ட் 15 minutes. ஏன்னா இது ஒரு பொசிஷனல்லாம் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண போறோம் அப்படின்றதுனால ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஆப்ஷனை சூஸ் பண்றேன். அப்புறம் தான் மந்த் எடுக்கிறேன். ஸோ மந்த்ல வந்து என்ன ட்ரெண்ட் இருக்கு இண்டிகோல அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டிகோ வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஃபால், நல்ல ஃபாலுக்கு அப்புறம் ஒரு ரைஸ் அப்படிதான் வந்து மந்த்லியில இருக்கு. ஸோ இதுல என்ன பண்ணலாம், ஒரு ட்ரெண்டா நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இது ஆல்ரெடி ஒரு கரெக்ஷனை முடிச்சுட்டு ரிவர்சல் மேல போற மாதிரி ஒரு மூமெண்ட் தெரியுது. நான் அதை எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஃபிபோனோச்சி டூல் எடுக்கிறீங்க. ஃபிபோனோச்சில இப்போ ரீசெண்டா வந்த ஐ அண்ட் லோ அப்படின்னா ப்ரீவியஸா வந்த லோ இது, அதுக்கு அடுத்து வந்து ஐ இது. ஓகேங்களா. ஸோ அடுத்து இப்போ ரீசெண்டா வந்திருக்கிற லோ இது. ஸோ அப்படின்றப்ப நம்ம ஃபிபோனோச்சி டூல் எடுக்கிறோம். ஸோ இந்த லோவுக்கும் இந்த ஐக்கும் ஃபிபோனோச்சி போடுறோம். ஸோ அப்படின்றப்ப என்ன நடந்திருக்கு, 886 வரையும் கரெக்ஷன் நடந்திருக்கு. என்னோட பேசிக் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டாக்கு 886 வரையும் கரெக்ஷன் கொடுத்துட்டா மேல இருந்து வந்த ஸ்விங்குக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த அளவுக்கு கரெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் தான் கொடுக்கும், ஹையர் ஐ போறது கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், மந்த்ல இருக்கோம் நம்ம. ஸோ மந்தோட ஸ்விங் இதுதான். ஸோ ஜிக்ஸாக் வச்சாலும் உங்களுக்கு அதுதான் காட்டும். ஓகேங்களா. இதுதான் அடுத்த ஸ்விங். இது வந்து லோ, ஹை, அடுத்து இது லோ.
ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மொத்த ஸ்விங்குக்கும் எவ்வளோ கரெக்ஷன் போக போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபிபொனாச்சி மறுபடியும் எடுக்கிறோம். இந்த ஹை டு லோ போடுறோம். இந்த ஹைலேருந்து இந்த லோ. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும், அட்லீஸ்ட் டார்கெட்டு 386 வரையுமாச்சு போகணும். பேசிக்கா ஒரு டார்கெட் வந்து 386 வரையும் போகணும். அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1203 அதாவது 4 இந்த ரேஞ்ச் வரையும் மினிமம் போகணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 618 இந்த ரேஞ்ச் வரையும் கோல்டன் ரேஷியோ இது வரையும் போகலாம் ஸ்டாக். ஸோ இப்போ நம்ம மந்த்ன்றதுனால நம்மளுக்கு இந்த 3 டார்கெட்ஸில் எதுனாலும் போகலாம். ஓகேங்களா? இந்த 3 டார்கெட்ல எதுனாலும் போகலாம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகுது ப்ரைஸு, ஒரு கரெக்ஷன் ரிவர்சல் மந்த்ல கொடுத்துருக்கு. ஆனால் இன்னும் மந்த் கரெக்ஷன் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா 2 மந்த் கேண்டில் வந்து ரெட்டாக வந்துருச்சு. இப்போ இந்த மந்த் மட்டும் இப்போ மிட் ஆஃப் மந்த்து பட் கிரீன்ல டிராவல் ஆகிட்டு இருக்கு மேலே. இது அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம்ல போனால் தான் ஆக்சுவலாக என்ன நடந்துட்டு இருக்குது தெரியும். ஸோ இப்போ இந்த மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரையும் ஒரு ஃபால் நடந்திருக்கு. இந்த ரைஸு இங்கிருந்து ஒரு ரைஸு அதுக்கான ஃபால் நடந்திருக்கு. இப்போ அதுக்கான கரெக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த நடந்த ஃபாலுக்கான கரெக்ஷன் இப்போ போயிட்டு இருக்கு மேலே. ஸோ அப்போனா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம மைண்டில் இருக்க வேண்டியது 1204. இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1068. ஸோ இங்கேக்கு அங்கேக்கும் 140 பாயிண்ட் பெண்டிங் இருக்கு. இன்னும் மேலே போக வேண்டியது ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்கே 140 பாயிண்ட் பெண்டிங் இருக்கு. ஸோ மந்த்தை பொறுத்தவரையும் நம்ம 140 பாயிண்ட் கேட்ச் பண்ணணும்னா we have to wait at least 1 or 2 months. மந்த்ல என்ட்ரி எடுத்தோம்னா அதை ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் போக போக நம்ம குறைச்சிப்போம். டார்கெட்டும் குறைஞ்சிரும், நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் டார்கெட்டும் குறைஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ மந்தோட வியூ முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகுது, 886 கரெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இப்போ ஒரு ரிவர்சல் கொடுக்குது. 886 வந்தா ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஆகலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம், மைண்ட்ல 1204 டார்கெட்டா வச்சுட்டு அடுத்த டைம் ஃப்ரேம் என்ன சொல்லுதுன்றதையும் பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ அடுத்த டைம் ஃப்ரேம் அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட பேஸ் ஸோ நம்மளோட பேசிக்ங்க. இப்போ மந்த்துக்கு வந்துட்டோம். மந்த்ல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபிளாட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபிளாட் பண்றீங்க. இப்போ ப்ரீவியஸாக வந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் பிரைஸ் கிட்ட இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தேடி நம்ம ஃபிளாட் பண்ண போறோம். இப்போ என்ன நடந்திருக்கு, இங்க கீழே இருந்து மேலே போயிருக்கு. இந்த இடத்துல எக்ஸாக்டா ரிவர்சல் ஆயிருக்கு. அதாவது பிரைஸ் இதை பிரேக் பண்ண முடியல. இந்த லெவல்ல இதுதான் ஹை க்ளோசிங். மேலே போறப்ப கிரீன் கேண்டிலோட க்ளோசிங் எடுக்கிறோம். கீழே வர்றப்ப ரெட் கேண்டிலோட க்ளோசிங்கை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டா வரைகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட். இதை எக்ஸாக்டா வரையணும். மறுபடியும் சொல்றேன், மந்த்லலாம் ஹை டைம் ஃப்ரேம்ல வரைகிறப்ப ரொம்ப எக்ஸாக்டா வரையணும். இப்போ இதோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 1235 rupees, 34.90. ஓகேங்களா? எக்ஸாக்டா அதோட க்ளோசிங்ல வரைஞ்சிருக்கும் 34.90. ஓகேங்களா? அடுத்து கீழே பாட்டம் வந்திருக்கு. ஸோ இந்த பாட்டம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா லோ வந்து 698.35. சாரி, க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 812.25. ஓகே. ஸோ இதோட சப்போர்ட்டும் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ், கீழே ஒரு சப்போர்ட். ஸோ அடுத்ததான் இன்னொரு இங்கிருந்து பிரைஸ் மறுபடியும் மேலே மூவ் ஆயிருக்கு. அது இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸையும் கன்சிடர் பண்றோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இதான் ஐ க்ளோசிங். இந்த க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1075.9 பைசா. ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல மந்த்லியில ஆல்ரெடி 3 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளாட் பண்ணிட்டோம். பாருங்க, அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கும். என்ன நடந்திருக்கு, கரண்ட் பிரைஸ் இதுக்கு மேலே வரையணுமானா கண்டிப்பா வரைஞ்சு வச்சுக்கலாங்க. இன்னும் மேலே கூட வரையலாம். இன்னொரு ரெசிஸ்டன்ஸையும் வரைஞ்சிடுறேன், அது பெஸ்ட். ஸோ இதோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 1402.80. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 4 மேலே 2 ரெசிஸ்டன்ஸ், கீழே 2 சப்போர்ட் அப்படின்ற ரேஞ்சில் வரைஞ்சாச்சு ஆல்ரெடி. லைன்ஸ் வந்து ஃபிளாட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், சாரி ரெசிஸ்டன்ஸ்.
ஸோ கீழே வர்றப்ப இது சப்போர்ட். ஸோ அகெயின் இது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை நான் மறுபடியும் ஃப்ளாட் பண்ண தேவையில்ல, ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் தான் மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அகெயின் வந்து ஒரு அப்மூவ். ஓகேங்களா, இந்த அப்மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸை இங்கேயும் ஃப்ளாட் பண்ணி தான் ஆகணும். 1294லையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளாட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் சப்போர்ட் ஃப்ளாட் பண்ண தேவையில்ல, மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது அப்படியே தான் ரிமைன் இருக்கும். ஸோ அகெயின் இதே சப்போர்ட் தான். ஸோ அகெயின் இதே சப்போர்ட் தான். இப்போ கரண்ட்டாக மந்த்ல ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ரீச் ஆயிருக்கு, ரீச் ஆகி ரிஜெக்டும் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ உள்ள என்ன நடக்குதுன்றத அடுத்த டைம் ஃப்ரேம்ல போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃப்ளாட் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம், அது பார்த்தீங்கன்னா இந்த அப்மூவுக்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. மந்த்லியில் இந்த கேண்டில் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 1295.95. ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மந்த்லியில் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் ஃப்ரேமான டே டைம் ஃப்ரேம் போகிறோம். ஸோ வேற எங்கேயும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளாட் பண்ண முடியாதுங்க. எல்லா ஸ்விங்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க, டவுட் இருந்தால் லைன் சார்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, லோ ஹை லோ இங்கே பாருங்க, எல்லாமே ரெசிஸ்டன்ஸை ரியாக்ட் ஆகிருக்கு, சப்போர்ட்ல ரியாக்ட் ஆகிருக்கு. மறுபடியும் அதே ரெசிஸ்டன்ஸ் தான் இப்போ நிற்கிது. ப்ரைஸ் இன்னும் க்ளோஸ் ஆகல மந்த்லி கேண்டில், பட் இந்த இடத்துல தான் நிற்கிது. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்த டைம் ஃப்ரேம் போகும், டே டைம் ஃப்ரேம் போகிறோம். டே. ஸோ இப்போ டேல வந்து டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேல வந்து எக்ஸாக்டாக ஒரு ஃபார்மேஷன் என்ன நடந்திருக்கு, ஒரு ஹை ஒரு லோ. இப்போ மறுபடியும் ஹை போக ட்ரை பண்ணுது, ஆனால் ஐ இன்னும் பிரேக் பண்ணலை, பட் ஐ போக ட்ரை பண்ணியிருக்கு. பட் பிஃபோராக என்னன்னா மந்த் ரெசிஸ்டன்ஸில் ரெசிஸ்ட் ஆயிருக்கு. நீங்களே பார்க்கலாம், ரொம்ப பவர்ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுது ப்ரைஸை. ஆல்ரெடி இங்கே ஒரு கேண்டில் ரிஜெக்ட், இதுவும் ஒரு கேண்டில் ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த டேவும் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அகெயின் இந்த டே ரிஜெக்ட் ஆயிருக்கு, அகெயின் இந்த டே ரிஜெக்ட் ஆயிருக்கு, மறுபடியும் இன்னொரு டே ரிஜெக்ட் ஆயிருக்கு, மறுபடியும் இன்னொரு டே ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூஸாக இது ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கு. அப்படின்னா ப்ரைஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கவே முடியல டேல. அப்போ என்ன ஆகுது, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தோணுது. டேல வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ், மந்த் ரெசிஸ்டன்ஸ் டே கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க விடாம ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கு. அப்படின்றப்ப இங்க ஏதோ நடக்க போகுது. ஈவன் ஒரு பெரிய ஃபால் இருக்கலாம், இல்ல பெரிய ஒரு அப் மூவ்மெண்ட் இருக்கலாம். அதை எம்டபிள்யூபிஎல் கம்பேர் பண்ணி நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து டேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃப்ளாட் பண்றோம். அப்படின்றப்ப ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில பார்க்குறோம். ஸோ ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃப்ளாட் பண்ணிப்போம். ஸோ இந்த ஃபால் நடந்திருக்கிறதுக்கான சப்போர்ட். ஓகேங்களா, ஸோ அதை வந்து ப்ளூல மார்க் பண்ணிக்கிறேன். இது எந்த இடம்ன்றத கர்சர் வச்சு காமிச்சிடுறேன். ஸோ இந்த இடம், இந்த ஃபால் ஸ்டாப் ஆகிருக்கிற இடம். ஸோ ஃபர்தராக இது கீழே வரல, இந்த இடத்துக்கு வரல. வந்திருந்தா நான் இதை ஃப்ளாட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வரலன்றதுனால இது ஒரு டேல வந்து சப்போர்ட். ஓகேங்களா, ஸோ டே சப்போர்ட்டு நம்ம ஃப்ளாட் பண்ணியாச்சு. எக்ஸாக்ட் க்ளோசிங்கில் போடுவோம். ஸோ இதோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 1000 க்ளோசிங் வந்து 924.70. ஓகேங்களா, டே சப்போர்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் ஃபர்தராக கீழே டவுன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான கடைசி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஓகேங்களா, ஸோ அடுத்து அப் மூவ் கொடுத்துருக்கு. அந்த அப் மூவ்மெண்ட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த பாயிண்ட். எஸ், சொல்லுங்க. ப்ரோ, டே கேண்டில் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் விசிபிளா இல்ல, அது கொஞ்சம் விசிபிளான கலர்ல போடணும் முடியுமா? ஓ, கலர் மாத்திடலான்றீங்க? ஆமா ப்ரோ. ஓகேங்க, கண்டிப்பா மாத்திடலாங்க. ஸோ இதை வந்து நம்ம விசிபிளான்னா ஒரு இது விசிபிளா இருக்கா? இல்ல, நம்ம வந்து உள்ள வந்து எல்லோ கலர் போட்டோம், விசிபிளா இருக்கு. ஸோ ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இந்த ஃபாலு இங்க வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த ஃபால் டவுன் ஆகி வந்திருக்கு. ஃபுல்லா வந்து இந்த இடத்துல சப்போர்ட், இந்த கடைசி இடம் இதான். ஸோ இது டே சப்போர்ட். அகெயின் இது அப்பும் கொடுக்குறப்ப இது ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு. மறுபடியும் இது பாட்டம் வர்றப்ப இந்த இடத்துக்கு நான் வரைய தேவையில்ல. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இது சப்போர்ட்ல தான் நின்றுருக்கு. ஓகேங்களா, இதை நான் ஃப்ளாட் பண்ண தேவையில்ல. அடுத்த டைம் ஃப்ரேம் 1 ஹவருக்கு போனா இது வேணா ஒரு சப்போர்ட்டா இருக்கும், பட் அது தேவைப்படாதீங்க.
ஓகேங்களா. ஸோ அடுத்து மறுபடியும் புல் பேக் குடுத்தாச்சு. மேல போயாச்சு பிரைஸ். பாருங்க அதே மறுபடியும் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்ல ரிஜெக்ட் ஆகி கீழ வந்திருக்கு. கீழ வந்தது பாருங்க. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து தான் மேல போயிருக்கு. அப்ப டேல இது எங்க சப்போர்ட் பிளாட் பண்ணணும் நம்ம. அப்ப என்ன பண்றோம்? இந்த இடத்துக்கு ஒரு சப்போர்ட். இந்த ரெட் கேண்டிலோட க்ளோசிங் தாங்க சப்போர்ட்டா பிளாட் பண்ண போறோம். ஸோ இங்க பிளாட் பண்ணியாச்சு. ஸோ கரண்ட் பிரைஸ் கிட்ட வந்துருவோம். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இது பாருங்க இதெல்லாம் அவுட் ஆஃப் தி பிரைஸ். ஸோ பிரைஸ் இருக்கிறது கரண்ட்லி இங்க. ஸோ அப்ப நம்ம இந்த ரெட்டுக்கு மேல இருந்தோமே போதும். கீழ வர தேவையில்ல. ஓகேங்களா. ஸோ இப்ப அடுத்து வந்து மேல மூவ் ஆயிருக்கு. அப் மூவ். இந்த பிரைஸ் வந்து இதுக்கப்புறம் அப் மூவ் ஆனது இங்க ரெசிஸ்டன்ஸ்ல ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நானு பிளாட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே ரெசிஸ்டன்ஸ ப்ளீஸ் கிரீன் கேண்டிலோட க்ளோசிங்ல போடுங்க. சப்போர்ட் எல்லாம் ரெட் கேண்டிலோட க்ளோசிங்ல போடுங்க. அகைன் அதே இடத்துல சப்போர்ட். பாருங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரைஸ் இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகி இறங்கி மறுபடியும் இதே இடத்துல சப்போர்ட். மறுபடியும் ஏறி இதே இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகி மறுபடியும் கீழ அதே இடத்துல தான் சப்போர்ட் எடுக்குது. மறுபடியும் ஒரு ராலி. ஓகேங்களா. நம்ம புதுசா இங்க ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும் அப்படின்றது அவசியம் இல்ல. இதுவே போதும் இந்த இடத்துக்கு. ஸோ அடுத்த அப் மூவ் வந்து தேவைப்படாது. ஏன்னா பிரைஸ் கரண்ட்டா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 1075ல உங்களுக்கு இதுக்கப்புறம் அப் மூவ்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் மந்த்லியோட இருக்கிறதே போதுமானது. ஸோ அதுக்கு மேல தேவைப்படாது. வேணும்னா இந்த ரெட் லைன் இந்த க்ளோசிங் வந்து வரைஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த க்ளோசிங் வந்து ஒரு டேவோட ரெசிஸ்டன்ஸா வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மந்த்லிலயும் டெய்லியும் நீங்க பிளாட் பண்ணீங்கன்னா போதும். பிரைஸ் இங்க இருக்கு. ஸோ பிரைஸ்க்கு கீழ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 400 மேல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 400 இவ்வளோ ரேஞ்சுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பிளாட் பண்ணிட்டேன். என்னோட ஸ்விங் ட்ரேடோட டார்கெட் வந்து 120 பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். நம்ம பார்த்தது 120 பாயிண்ட்ஸ் தான். ஸோ இதுவே அதிகம் தான். ஓகேங்களா. ஸோ இப்போ பிளாட் பண்ணி வச்சாச்சு. மந்த்லி முடிச்சிட்டோம். டேல முடிச்சிட்டோம். டேல நான் என்ன சொல்லியிருக்கேன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா மேல தான் மூவ் பண்ண ட்ரை பண்ணுது. பட் இங்க மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்டினியூஸா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கேண்டில் ட்ரை பண்ணியும் இதை பிரேக் பண்ணவே முடியல. ஒன்னு பிரேக் அவுட் ஆனா ரொம்ப ஃபாஸ்டா டார்கெட் நோக்கி போகும். ஒருவேளை இது அப்படியே ரெசிஸ்ட் ஆகி கீழே வந்தா மறுபடியும் இந்த மந்த்லி சப்போர்ட்டுக்கு தான் வரணும். இந்த இடத்துக்கு தான் வரும். ஒருவேளை பிரேக் பண்ணி மேல போயிட்டா அடுத்த டார்கெட் இந்த இடம். ஏன்னா இது ரொம்ப நியர்பை இருக்கிறதுனால இந்த 2 ஜோனையும் கண்டிப்பா டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்த டார்கெட் இதுதான். இப்ப ஏற போற பிரைஸ்க்கு அடுத்தடுத்த டார்கெட் இதுதான். நம்ம பிபோனச்சில பார்த்தப்போ நம்மளுக்கு காட்டினது 120 பாயிண்ட்ஸ் தான். இதுக்கு மேல போனா அப்படின்றது. அப்ப இந்த லெவல் வரையும் போலாங்க. நான் டேவ்ல வச்சுட்டேன். டேவ்ல வந்து இண்டிகோ மேல போனா 1234 வரையும் மேல போக வாய்ப்பு இருக்கு. டே பொறுத்த வரையும். ஒருவேளை ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தா மறுபடியும் 812 ரூபீஸ் வரையும் மறுபடியும் வாபஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ மந்த் அண்ட் டே முடிச்சுட்டோங்க. மந்த் அண்ட் டே அனலைஸ் பண்ணியாச்சு. அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் பிளாட் பண்ணியாச்சு. இப்போ கடைசியா நம்ம வரப்போறது 1 ஹவருக்கு தான். 1 ஹவர்ல ட்ரெண்ட் டிசைட் பண்ணிட்டு 15 மினிட்ஸ்ல நம்ம மண்டே என்ட்ரி எடுக்க போறோம். இண்டிகோல. ஓகேங்களா. ஸோ நீங்க பொசிஷனலா ஒருவேளை இது பை சிக்னல் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு குவான்டிட்டி வாங்கி வச்சிருங்க. பொசிஷனலா செல் இருந்தா தான் கஷ்டம். ஓகேங்களா. பொசிஷனலா பை இருந்தா ஒரு 10 குவான்டிட்டி கூட வாங்கி வச்சுக்கோங்க. அது என்ன இருக்குன்னு கடைசி டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ 1 ஹவர். மந்த்லி முடிச்சிட்டோம். டே முடிச்சிட்டோம். 1 ஹவர். ஸோ இப்போ 1 ஹவருக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போடக்கூடாதா அப்படிங்கிறத கண்டிப்பா போடணும். 1 ஹவர் தான் நம்ம லாஸ்டா போட போற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். 15 மினிட்ஸ்க்கு நம்ம எதுவும் போட போறதில்ல. 1 ஹவரோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் கடைசியா. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இங்க நிறைய ரிஜெக்ஷன் இந்த ஏரியா ஃபுல்லா. இந்த ஏரியா ஃபுல்லாவே ஒரு மாதிரி செல்லிங் தான் வந்து அதிகமா தோணுது. ஓகேங்களா. செல்லிங் ப்ரெஷர்ல தான் இந்த பிரைஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. ஏன்னா பாருங்க என்னதான் அப் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் அடுத்த உடனே செல்லிங். மறுபடியும் அப் மூவ்மெண்ட் மறுபடியும் செல்லிங். மறுபடியும் அப் மூவ்மெண்ட் செல்லிங். அப் மூவ்மெண்ட் செல்லிங். அப் மூவ்மெண்ட் செல்லிங். மறுபடியும் அப் மூவ்மெண்ட் மறுபடியும் பாருங்க ஒரு ரெட் கேண்டில்.
ஸோ இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஈவன் 1 ஹவர் கேண்டிலே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு. இந்த ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு, பட் அடுத்த கேண்டில் உள்ள வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் இங்கே கிடையாது. இது மந்த்துங்க. இதுக்கு போய் நீங்க 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வச்சா பை எடுக்கலாம்னு எடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. அட்லீஸ்ட் டே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். டே சப்போர்ட்டுக்கு மேலேயோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் கீழேயோ 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அப்பதான் நீங்க நம்பிக்கையா பையோ செல்லோ எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மந்த்ல இருக்கோம். ஸோ அதனால டே க்ளோஸ் வைக்கிற வரையும் பை கிடையாது. இண்டிகோல டே க்ளோஸ் வைக்கிற வரையும் பை கிடையாது. இப்போ கடைசியா 1 ஹவர் டைம் ஃப்ரேம்க்கு வந்தாச்சு. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நம்மளுக்கு ஸ்விங்ல என்ன சொல்லுது, அடுத்து என்ன நடக்க போகும்னு சொல்லுது, ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கா, இதை வந்து அப்படியே பார்த்துப்போம். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, உங்களுக்கு ஜிக்ஸாக் வச்சா ஒன்று இன்னும் கிளியரா தெரிஞ்சிடும். இப்போ பாருங்க, இது வந்து ஒரு லோ. ஓகேங்களா, சாரி அது லோ. இது நெக்ஸ்ட் ஹை. ஸோ அடுத்து என்ன நடந்திருக்கு, ஒரு லோவர் லோ வந்திருக்கு. இந்த இடம் லோவர் லோ, சாரி ஹையர் லோ, ஹைலேருந்து ஒரு லோ. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன அடுத்து என்ன நடந்திருக்கு, ஒரு லோலேருந்து ஒரு ஐ தான் போயிருக்கு, ஹையர் ஐ போல. அப்போ லோவர் ஐ. ஸோ அடுத்த ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா லோவர் லோ. ஏன்னா அடுத்து லோவர் ஐக்கு அடுத்து லோவர் லோ தான். கண்டிப்பாக லோவர் லோ வந்திருக்கு. இங்கே ஹையர் ஐ ஃபெயில்டு, ஸோ அதனால லோவர் லோ வந்திருக்கு. இப்போ மறுபடியும் என்ன நடக்குது, ஒரு லோவர் ஐ தான் வருது. ஹையர் ஐ போக முடியல ப்ரைஸு, ஒரு லோவர் ஐ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சின்ன சேஞ்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோ, ஏன்னா லோவர் லோ போகல. இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, ப்ரீவியஸ் ஹை, முன்னாடி வந்த ஹை தான் வந்திருக்கு. ப்ரீவியஸாக வந்த ஹை. ஓகேங்களா, இது வந்து ப்ரீவியஸ் ஹை தான். ஏன்னா வந்து க்ளோசிங் வந்து இந்த விக்குக்கு மேலேயும் கிடைக்கல, அதுவும் விக்கு தான் போட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ மறுபடியும் லோ பாருங்க, ப்ரீவியஸ் லோ. ஸோ ப்ரீவியஸ் லோ, இது வந்து ப்ரீவியஸ் ஹை. இது வந்து ப்ரீவியஸ் ஹை, இது வந்து ப்ரீவியஸ் லோ. இப்போ என்ன இங்க அடுத்து நடக்கணும், மறுபடியும் ப்ரீவியஸ் ஹை. ஓ நிறைய போட்டணும், ஹைன்ற வார்த்தை வேணாம், ஹெச் போட்டுப்போம், ஷார்ட்டாக பண்ணிப்போம். பி ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ. ஸோ மறுபடியும் அதே ப்ரீவியஸ் ஹை தாங்க. மறுபடியும் பாருங்க, அதே ப்ரீவியஸ் ஹை. இன்னும் அது ஜிக்ஸாக் காட்டல, பட் இருந்தாலும் நம்மளுக்கே தெரியும், பார்த்துக்கோங்க. மறுபடியும் ப்ரீவியஸ் ஹை. இப்போ சைடு வேஸோட ஃபார்மேஷன்ல இருக்கு. ஓகேங்களா. அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா, ப்ரைஸ் வந்து இந்த பாட்டம் அடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட். ஸோ மறுபடியும் இந்த டாப்பு, மறுபடியும் ஒரு பாட்டம். ஸோ இங்கே வந்து அந்த ஸ்விங் முடிஞ்சிருக்கு. அடுத்து ஒரு ஐ, அடுத்து ஒரு லோ, அடுத்து ஒரு ஐ. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே க்ளோசிங் பேஸில் பார்த்தாவே சைட் வேஸ் தான், பக்கா சைட் வேஸ். எந்த ரேஞ்சிலேருந்து 1075லேருந்து 981க்குள்ள கிளியர் சைட் வேஸில் இப்போ இண்டிகோ இருக்கு. ஓகேங்களா. இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் மந்த்ல நம்மளுக்கு 886 ரிவர்ஸ் ஆகி மேலே போகணும், 1280 வரையும் போகணும். மந்த்ல வந்து கன்ஃபர்மேஷன் இருக்குது, 1280 வரையும் போகணும். டேல பார்த்தீங்கன்னா அதுக்கான சப்போர்ட் இருக்கு. பட் என்னன்னா இந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்ல ப்ரைஸ் பிரேக் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுது. இந்த இடம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் அ ஸ்விங் ட்ரேடர் நம்மளுக்கு ரொம்ப பொறுமை வேணும் என்ட்ரி எடுக்கிறது கூட. we have to wait for the day candle closing above 1075. இந்த லெவலுக்கு மேல ஒரு டே கேண்டில் க்ளோஸ் கிடைக்கணும். அப்படின்றப்ப ஒரு கேண்டில் இப்படி க்ளோஸ் கிடைக்கணும், அப்போ மட்டும் தான் நம்ம பை பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ 1 ஹவர்ல என்ன சொல்லுது, சைட் வேஸ். நம்மளுக்கு 1 ஹவர் ட்ரெண்டே போதும். நான் சொல்லியிருக்கேன் கடைசியா 1 ஹவர் ட்ரெண்ட்ல தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். 1 ஹவர்ல வந்து சைட் வேஸ்.
அப்போ சைட்வேஸ்னா என்ன அர்த்தம்? we can go for a sell. சைட்வேஸோட டாப்ல இருக்கு மார்க்கெட். அப்ப we can go for a sell. We can expect a target of 981. இது வந்து நெக்ஸ்ட் வீக்கான ஒரு ட்ரேடா இருக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் வீக்கான டார்கெட். ஏன்னா சைட்வேஸோட டாப்ல இருக்கு. ஸோ we can go for a sell. அதுக்கு முன்னாடி 1 2 3 4 5. ஸோ இப்போ வந்து இன்னொரு டச் பாட்டம் கொடுத்து அடுத்து டாப்லயும் பிரேக் அவுட் கொடுக்கலாம் ப்ரைஸ். இங்க இருந்து பிரேக் அவுட் கொடுக்கறது சான்சஸ் கம்மி தான். மறுபடியும் பாட்டம் வரதான் இண்டிகோ சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அடுத்தது வேணா டாப்ல பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து கேம் ஃப்ரம் பாட்டம். ஸோ பாட்டம்ல இருந்து ப்ரைஸ் வந்ததுனால இந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஆகுது. ஸோ பாட்டம்ல இருந்து ப்ரைஸ் வந்ததுனால இந்த இடத்துல கன்சாலிடேஷன் நடக்குது. ஸோ அப்போ மேலே பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம பை பண்ணலாமா, பெட்டர் நம்ம செல் பண்றது டாப்லோட பை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா வெயிட் பண்ணி இந்த பாட்டம் வந்தா பை பண்ணலாங்க. ஓகேங்களா? பாட்டம் வந்தா பை பண்ணலாம். இங்கேயே கூட நம்ம வெயிட் பண்ணி நாளைக்கு ஏதாச்சும் மண்டே ஏதாச்சும் கேண்டில் இது ப்ரீவியஸ் ஐக்கு மேல க்ளோஸ் ஆயிருச்சுன்னா டெஃபினெட்லி வி கேன் கோ ஃபார் அ பை. இண்டிகோ நம்ம நினைக்கலாம் இண்டிகோ ஃபிளைட் சர்வீஸ் எதுவும் இல்லை, லாஸ்ட்ல தான் கம்பெனி போகும். அதெல்லாம் கண்டிப்பா இருக்குங்க. ஒன்ஸ் ஃபிளைட் சர்வீஸ் வந்து ரீட்டைன் அதாவது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்டாக் எல்லாம் பிச்சுட்டு போயிடும் மேல. ஓகேங்களா? அப்போ வந்து இது வந்து லோவஸ்ட்ல இருக்கு. இம்பல்ஸ் மூவ்ல செம்ம ஃபாஸ்டா மேல போயிடும். ஓகேங்களா? அதனால இப்போ சர்வீஸ் இல்லாததுனால இந்த சைட்வேஸ் போடலாம். இல்ல பிரேக் பண்ணா மறுபடியும் இந்த ப்ரீவியஸா இந்த கரெக்ஷனுக்காக இவ்வளவு தூரம் கீழே வரலாம். பாருங்க இந்த இந்த ரேஞ்சுக்கு மறுபடியும் கீழே வரலாம். இதுதான் சான்சஸ் இருக்கு இப்ப. ஸோ இப்ப செகண்ட் ஃபர்ஸ்ட் வந்து MWPL பிக் பண்ணிட்டோம். செகண்ட் சார்ட்ல வந்து என்ன டெக்னிக்கல் சொல்லுதுன்றதையும் பார்த்துட்டோம். இப்போ 1 ஹவருக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணுமானா கண்டிப்பா போடணும், பிளாட் பண்ணணும். 1 ஹவருக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம பிளாட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு 15 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுக்க போறோம். ஸோ 1 ஹவர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தா போதும். நிறைய வந்து தேவைப்படாது. ஸோ ஒரு 1 மந்த் இந்த ரேஞ்சில் வந்து வச்சுப்போம். ஸோ ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபிளாட் பண்ண வேண்டிய அவசியம் கம்மியாக தான் இருக்கும். பார்ப்போம், அதையும் பார்ப்போம். ஸோ இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தால் லைன் சார்ட் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைன் வந்து க்ளோசிங்கை தான் காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ லைனில் வச்சிருக்கேன் நான். ஏன் முதல்ல இருந்தே லைனில் வைக்கலன்னா அதெல்லாம் பெரிய டைம் ஃப்ரேமு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ சின்ன டைம் ஃப்ரேம் வந்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கு. ஸோ அதனால நான் லைன் சார்ட்ல வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லைன்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு இந்த இடம். ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா கலர் வந்து மோஸ்ட்லி இதுவும் விசிபிள் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கிரீன், ஐ திங்க் கிரீன் விசிபிள் நினைக்கிறேன். ஓகே, ஐல் கோ வித் கிரீன். ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே சப்போர்ட் இங்கே எடுத்தாச்சு. அடுத்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்தாச்சு. அதே சேம் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ மறுபடியும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் இந்த இடத்துக்கு தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடம் மட்டும் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் போட்டுப்போம். ஓகேங்களா? இந்த இடத்துல மட்டும் ஒரு சப்போர்ட் போட்டுப்போம். ஏன்னா நிறைய டச் பாயிண்ட் வந்து இந்த இடத்த லிங்க் பண்ணுது, இந்த இடத்த லிங்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால அது ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் நான் பிளாட் பண்ணிக்கிறேன். இன்னொரு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா இது 2 மோர் தென் 2 3, இங்க 1 இங்க 2. ஸோ இந்த இடம் ஒரு சப்போர்ட், மறுபடியும் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து 1 ஹவருக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் வச்சுக்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த இடத்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடம், இப்போ ப்ரைஸ் கரண்ட்டாக நிற்கிற இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ 1 ஹவர்ல இத்தனை ரெசிஸ்டன்ஸு அண்ட் சப்போர்ட்ஸ் நம்ம பிளாட் பண்ணிட்டோம். இப்போ ப்ரைஸ் ஃபர்தரா மேலே க்ளோஸ் ஆகிற வரையும் நம்மளுக்கு இதுதான் ட்ரேடிங். ஃபர்தரா இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிற வரையும் நம்மளுக்கு டே கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரையும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ள தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபைனல் டைம் ஃப்ரேமுக்கு வந்துட்டேன். ஸோ ஒரு வாட்டி MWPL பார்த்து ஸ்டாக் பிக் பண்ணியாச்சு. ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்றப்போ மந்த்துக்கு வந்துட்டோம். மந்த்ல வந்து ஃபிபோனாச்சி போட்டு பார்த்தோம். 1280க்கு போற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டுது. ஆனா உள்ள அடுத்த டைம் ஃப்ரேமுக்கான டேக்கு வந்தா ரெசிஸ்டன்ஸ்ல வந்து பிரைஸ் வந்து ஹோல்ட் ஆகி கீழே வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாத வரையும் நம்ம பை பத்தி திங்க் பண்ண முடியாது. நான் அதை கிளியரா வந்து ஒருவேளை உங்களுக்கு மறுபடியும் நான் கேண்டில் ஸ்டிக் வச்சு காட்டிடுறேன். டே இப்போ நிறைய லைன்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் ஐ கேன் ஏபிள் டு ஷோ யூ. ஸோ நான் ஹைட் பண்ணிட்டு கூட ஒருவேளை ஷோ பண்ணிடுறேன். பாருங்க ஒரே லெவல்ல வந்து இந்த லெவல்ல வந்து ப்ரைஸ் ஸ்டக் ஆகி நின்றுட்டே இருக்கு. ஸோ
ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்காத வரையும் ஐ வில் நாட் கோ ஃபார் அ பை. டெஃபினெட்லி ஐ வில் நாட் கோ ஃபார் அ பை. அது க்ளோஸ் வச்சாதான் நான் பையில் எடுப்பேன். ஸோ எம்டபிள்யூபிஎல் டேட்டாவையும் ஆப்ஷன் செயினும் அனலைஸ் பண்ணிட்டு எதர் இது பிரேக் அவுட் பண்ண போதா பை பண்ணலாமா அப்படின்றத டிசிஷன் எடுக்கலாம். இல்லை பிரேக் அவுட் பண்ணாது ரெசிஸ்டன்ஸ்ல ரெசிஸ்ட் ஆகி கீழே வரும் அப்படின்னு ஒரு நம்மளுக்கு ஆப்ஷன் செயினும் எம்டபிள்யூபிஎலும் சஜஸ்ட் பண்ணா கண்டிப்பா ஐ கோ ஃபார் அ செல் இயர். ஓகேங்களா? ஸோ இப்போ அதையும் பார்த்துருவோம். இப்போ வந்து மந்த் பார்த்துட்டோம். மந்த்ல வந்து மேலே போற மாதிரி காட்டுது. டேல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல பிளாக் ஆகி நிற்கிது. ப்ரைஸ் மேலே ரெசிஸ்டை பிரேக் பண்ண முடியல. 1 ஹவர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைட்வேஸோட டாப்பு 1 ஹவர்லையும் உங்களுக்கு ஒரு சைட்வேஸோட டாப்பு. ஸோ உங்களுக்கு டேவும் 1 ஹவரும் லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து செல் காட்டுது. மந்த் மட்டும்தான் மேலே போகிற மாதிரி காட்டுது. இப்போ ஸ்விங்குக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் 1 ஹவர் ட்ரெண்டை பார்த்தோம்னாவே நம்ம ஸ்விங்கில் ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? பொசிஷனலாக ஹோல்ட் பண்ணுறவங்க டே கேண்டில் க்ளோஸ் வச்சா இண்டிகோ வந்து பை பண்ணிக்கோங்க. 1075 அதாவது ஒரு 5 பாயிண்ட் பஃபர் வச்சுக்கோங்க. 1080க்கு மேலே ப்ரைஸ் டேவில் க்ளோஸ் வச்சுட்டா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் அ பை. உங்களோட டார்கெட் 1280. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக ப்ரைஸ் அங்கே போய் தான் வரும். இது கண்டிப்பாக நடக்குமாச்சுன்னா 90% பாசிபிள். ஹிஸ்ட்ரி தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் படி முடிச்சிட்டோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளாட் பண்ணிட்டோம். we have decided we are going for a sell as per 1 hour time frame. ஜி ஒரு டைம் மந்த்லில ஃபிபனாக்கி போட்டு காட்டுங்க. ஒரே நிமிஷம் ஜி. நிறைய லைன்ஸ் இருக்கு தெரியாது, பட் இருந்தாலும் I'll try once. ஸோ இதுதான் டாப்பு, இதுதான் பாட்டம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 1197. இதுதான் ஃபர்ஸ்ட் மினிமம் டார்கெட்டுங்க. மேக்ஸிமம் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1440 1466 வரையும் போகணும். ஓகேங்களா? நான் ஏன் வந்து 197 இல்லாம 2034 இந்த ரேஞ்சுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, இங்க ஒரு மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணா இங்க தான் போகணும். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு தான் போகணும். ஸோ அதனால வந்து 1002 இந்த 230 ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்கு நான் டார்கெட் எதிர்பார்க்குறேன். அதே இடத்துல 386 382ஓட ரிட்ரேஸ் மட்டும் இருக்கு. அதனால அந்த அளவுக்கு போகலாம் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம 1 ஹவர்ல நிறுத்தியாச்சு ப்ரைஸ். ஸோ 1 ஹவர்ல ஃபிளாட் பண்ணியாச்சு. ஸோ பெட்டர் வியூக்கு இன்னும் 15 மினிட்ஸ் போகணுமா, அதுலேயும் ஒரு வாட்டி போய் பார்த்துடலாம். ஸோ 15 மினிட்ஸ்ல வந்து செல்லிங் சிக்னல் வந்து ஃபார்ம் ஆகி தான் இருக்கு. 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேண்டில் ஸ்டிக் படி ஒரு 3 ரெட் கேண்டில்ஸ் வந்து 15 மினிட்ஸ்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. 1, 2 and 3. ஸோ இது எதுவுமே அதோட ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணலை. ஸோ அப்படின்னா இது வந்து வேலிட் இதாக இருக்க வாய்ப்பு கம்மி தான். சரி, இது கட் பண்ணியிருக்கு. ஸோ இது வேலிட் பேட்டர்னாக இல்லை. ஸோ இந்த கேண்டில் இந்த ஐயை வந்து பிரேக் பண்ணியாச்சு. ஸோ இது வேலிட் பேட்டர்ன் இல்லை. ஸ்டில் தெர் இஸ் நோ கன்ஃபர்மேஷன் ஃபார் செல் சைட். நம்ம ஆப்ஷன் செயினையும் எம்டபிள்யூபிஎலையும் எடுத்துட்டு செல்லா பையான்றதை பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ கரண்டா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1075 இந்த ரேஞ்சில் ரெசிஸ்ட் ஆகி திரும்பிட்டு இருக்குது. நம்மளுக்கு எங்க செல் கிடைக்க போகுது, நம்ம எங்க செல் பண்ண போறோம், எங்க பை கிடைக்க போகுது, எங்க பை பண்ண போறோன்றத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று எம்டபிள்யூபிஎல், இன்னொன்று ஆப்ஷன் செயின். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டே சார்ட்டை வச்சிடுறேன். ஏன்னா எம்டபிள்யூபிஎல் வந்து நம்ம டே வைஸ் ரிப்போர்ட் தான் எடுத்தோம். ஐ வில் ஹைட் ஆல் த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதம் இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டு, செகண்ட் கேண்டில் ரெட்டு, தேர்ட் கேண்டில் ரெட்டு. அதாவது 7ஆம் தேதி வரையும் செல்லிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே பையிங் நடந்திருக்கு. ஓகேங்களா? பையிங்ல கூட பாருங்க, இதை வந்து நீங்க நம்பி ஏமாந்துடாதீங்க. கிரீன் கலர் இருக்குதேன்னு ஏமாந்துடாதீங்க. ஸோ 13ஆம் தேதி நடந்த பை, இந்த பிரைஸ் வந்து இன்சைட் கேண்டில், அடுத்த 2 கேண்டிலும் இன்சைட் கேண்டில். அப்படின்னா ஐயும் பிரேக் பண்ணல, லோவும் பிரேக் பண்ணல. ஒருவேளை இது வந்து ஷார்ட் கவரா கூட இருக்கலாம். அடிச்சு செல்லை கவர் பண்றதுக்காக இங்க நிறுத்திருக்கலாம். இல்ல லாங் அன்வைண்டிங், அதாவது மேல போன பையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இந்த 2 கேண்டில் நம்ப வேணாம். அடுத்த கேண்டில்ல புல்லிஷா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எம்டபிள்யூபிஎல் டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த 2 டேட்லயும் எந்த சேஞ்சஸும் இருந்திருக்காது. 15ஆம் தேதி எந்த சேஞ்ச் இருக்காது, 16ஆம் தேதி எந்த சேஞ்ச் இருக்காது. நான் இன்னும் பார்க்கல, பார்த்தாலும் அதுதான் இருக்கும். 15, 16ல எந்த பெரிய சேஞ்சஸும் இருக்காது.
ஸோ ஃபர்ஸ்ட் 3 days செல்லிங், அடுத்து எல்லாமே பையிங். ஸோ டேட்டாவில் பார்க்கலாம். மந்த் டேட்டாக்கு போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகோ. ஸோ இண்டிகோ வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிகோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளே 60% எடுத்தாச்சு, செல் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டே வந்து 59%, மறுபடியும் ஒரு % எடுத்து செல் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாளும் 50, கண்டினியூஸாக 3 days செல் பண்ணிக்கலாம். 4th டேவும் செல்லிங் நடந்திருக்கு, 5th டேவும் கண்டினியூஷன் நடந்திருக்கு. 6th 56, 53, 53, 53, 51. ஸோ கண்டினியூஸாக இறங்கிட்டே இருக்கு. இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 60%லேருந்து 59, அடுத்து 59, அடுத்து 58, அப்புறம் 57, ஸ்லோவாக கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணி இந்த டேட்டில் வந்து பீக் பண்ணியிருக்காங்க. அதாவது 13th 15th பீக் ஆயிருக்கு. ஓரளவு கான்ட்ராக்ட் வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 நாளில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ 53, 53 இங்கேருந்து 3% வெளியே போயிருக்கு, அதே சஸ்டைன் ஆயிருக்கு. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 2 நாள் எந்த சேஞ்சஸ் நடந்திருக்கான்னு சொன்னேன்னா, அந்த டேட் பாருங்க 15, 16 எந்த சேஞ்சும் நடக்கல. 53%. ஐயோ ஓகே, I'll go with green. பாருங்க 53%, 53%. இந்த 2 நாள எந்த சேஞ்சஸும் நடக்கல. அதாவது ட்ரெண்ட்ல எந்த மாற்றமும் இல்லை. இன்சைடு கேண்டில், மேக்ஸிமம் இன்சைடு கேண்டில் ஆர் சைடு வேஸ். 15, 16 சார்ட்ல பார்ப்போமா? 15, 16 2 கேண்டிலும் இன்சைடு கேண்டில். ஓகேங்களா? இந்த டேட்டாவிலே காட்டி கொடுத்தாச்சு. இங்க எதுவும் பெரிய டிரான்சாக்ஷன் நடக்கல. ஆனா இந்த 56லேருந்து 53க்கு 3% கான்ட்ராக்ட் வெளியே போயிருக்கு ஒரே அடியா. அதாவது இங்க மெதுவா ரெடியூஸ் ஆனது, இந்த ஒரு நாள் மட்டும் 3% வெளியே போயிருக்கு. அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. இண்டிகோ வந்து பாருங்க, இந்த நாள்ல இருந்து 9ஆம் தேதி இருந்து 13ஆம் தேதி போறப்போ 3% கான்ட்ராக்ட் வெளியே போயிருக்கு. அப்போ பை தான் பண்ணி பொசிஷனால் நிறுத்தியிருக்காங்க. ஸோ மேலே பிரேக் அவுட் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. இப்போ கீழே வந்தாலும் பெருசா கீழே வராது. சைட்வேஸோட பாட்டம்க்கு வந்துட்டு மறுபடியும் பூம் அப் ஆக வாய்ப்பு நிறைய இருக்கிற மாதிரி தான் காட்டுது. இண்டிகோவில் MWPL படி இட்ஸ் இன் பை. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, இந்த சேஞ்சஸ் எதுவும் நடக்கல. இங்க நடந்த மேஜர் சேஞ்சஸ்ல இதுதான் ஹையஸ்ட் பாருங்க. 53க்கு அப்புறம் இங்க 3% கான்ட்ராக்ட் வெளியே எடுத்தப்ப பை நடந்திருக்கு. பை பண்றதுக்காக அந்த 3% கான்ட்ராக்ட் வெளியே எடுத்திருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ 53, 53 எந்த சேஞ்சஸ் இல்லை. அடுத்த நாள் 51. ஸோ பாருங்க மறுபடியும் இங்க 2% கான்ட்ராக்ட் வெளியே போயிருக்கு. இந்த 2 சைட்வேஸ் முடிஞ்ச அப்புறம் 51% வெளியே போயிருக்கு. அப்போ இண்டிகோ வந்து பைல தான், நல்லாவே பைல தான் இருக்கு. டே சார்ட் படி பைல தான் இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன். RSI வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்ட்ரென்த்ல தான் காட்டுது. பாட்டம்ல இருந்து மேலே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல தான் நிக்குது. இந்த 50ன்றது RSIல ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுல நிக்குது. ஸோ இன்னும் டேல வந்து ட்ரெண்டிங் கன்ஃபர்மேஷன் இல்லை, பை கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ டே கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சா பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். RSI நல்லா பில்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பை பண்ணா நம்ம ரெடியா இருக்கலாம். பை பண்ணாதான் வெயிட் பண்ணணும். ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. RSI வந்து 70 மேல இருந்தா தான் பை அப்படின்றாங்க. ப்ரோ என்னோட செட்டப் பார்த்தீங்கன்னா RSIயோட செட்டிங் நான் சொல்லிடுறேன். நீங்க வேணா என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ வித் திஸ் செட்டிங். நீங்க செட்டிங் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஓவர் பாட் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் 55 வைப்பேன். ஓவர் சோல்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 45. நான் இதுதான் கன்சிடர் பண்ணுவேன். 55க்கு மேலே போயிட்டாவே எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 75 வரையும் போகணும். ரெசிஸ்டன்ஸ் 75 வரையும் போகணும். ஒருவேளை உங்களுக்கு 40 கீழே, அதாவது 45 கீழே வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா 25 வரையும் போகணும் கீழே மினிமம். அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல புல்லிஷ் ரிவர்சலோ பேரிஷ் ரிவர்சலோ நடக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க பிரைஸ் ஆல்ரெடி 25 ரேஞ்சுக்கு போயிட்டு தான் ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நல்ல ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இது டே சார்ட்டுங்க. RSI டேல வச்சு பார்க்கறதுன்றது உங்களுக்கு நாட் சஜஸ்டட் ஃபார் ஸ்விங் ட்ரேடர். ஓகேங்களா? நீங்க வந்து RSI வந்து 1 ஹவர்ல வச்சுட்டு பார்க்கணும். என்ன நடந்திருக்குன்றது 1 ஹவர்ல வச்சுட்டு பார்க்கணும். நான் 1 ஹவருக்கு மாத்திக்கிறேன். ஓகேங்களா? 1 ஹவர்ல பாருங்க உங்களுக்கு வெல் பில்ட் RSI வந்து நல்லாவே பில்ட் ஆகி மேலே போயிடுச்சு. ஒரு கரெக்ஷன் தான் கீழே வர்ற மாதிரி தோணுது. இதை முடிச்சுட்டு 75 ரெசிஸ்டன்ஸ் வரையும் கூட போகலாம் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ புல்லிஷ் கன்ஃபர்மேஷன்ல MWPL இருக்கு. புல்லிஷ் கன்ஃபர்மேஷன்ல MWPL ரிப்போர்ட் இருக்கு. நான் இங்க செல் பண்ண மாட்டேன். இன்கேஸ் கீழே இறங்கி வந்தாலும் ஐ வில் நாட் கோ ஃபார் அ செல். ஐ வில் வெயிட் ஃபார் அ பை.
அதாவது டே க்ளோசிங் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல டே க்ளோஸ் ஆகட்டும்னு வெயிட் பண்ணுவேன். ஐ எம் நாட் இன்டு த செல் இன் இண்டிகோ. ஓகே ப்ரோ. இண்டிகோவில் நம்ம செல்லில் இல்லை. இந்த வந்து அனலைஸ் படி, என்னோட அனலைஸ் படி ஐ எம் நாட் இன்டு செல் இன் இண்டிகோ. இதுக்கு மேல டே க்ளோஸ் ஆன உடனே எய்தர் ஐ கோ ஃபார் அ ரீடெஸ்ட் பை என்ட்ரி ஆர் அக்ரெசிவ் பை என்ட்ரி. எதனா ஒன்று தான் பண்ணுவேன். அக்ரெசிவாக பை பண்ணிப்பேன், இல்லைன்னா நான் ரீடெஸ்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணி பை பண்ணிப்பேன். ஓகேங்களா? இப்போதைக்கு எம்டபிள்யூபிஎல் வந்து பை. இப்போ ஆப்ஷன் செயின் போவோம். அதுல என்ன டேட்டா வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் செயின் போறீங்க. இப்போ என்எஸ்சி என்எஸ்சி வெப்சைட் போறீங்க. ஈக்விட்டியில வந்து ஈக்விட்டி போட்டாலும் ஓகே, டெரிவேட்டிவ் மாத்தினாலும் ஓகே. இங்க இருக்கிற சர்ச் காலம்ல நீங்க எது மாத்தினாலும் ஓகே. ஸோ இப்போ வந்து இங்க வந்து இண்டிகோ. இன்டர் குளோபல் ஏவியேஷன் லிமிடெட். ஸோ இதுல வந்து ஆப்ஷன் செயின் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த கார்னல் இருக்கு ஆப்ஷன் செயின், நான் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டா அனலைஸ் பண்ணால் நிஃப்டியை கூட ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? நிஃப்டியில் கூட நீங்கள் ஈஸியாக என்ன நடக்க போகுது நாளைக்குன்னு ட்ரேட் பண்ணலாம். ஆனால் நிஃப்டி ஆப்ஷன் செயின் அனலைஸ் பண்ணுன்றது இட் இஸ் டிஃபிகல்ட் டாஸ்க். ஆனால் ஐ வால்யூமில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ ஸ்டாக் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸ்டாக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி எப்படி பண்ணுறதுன்றது. ஸோ இதில் இந்த இடம் பாருங்க, நான் ப்ளூவில் அண்டர்லைன் பண்ணுறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது வந்து மந்தோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஓவராலா இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டாவது இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நடக்கிறது, டெய்லி சேஞ்சஸ் நடக்கிறது. ஓகேங்களா? எவ்வளவு வால்யூம் பண்ணியிருக்காங்க, அதாவது டெய்லி சேஞ்ச் நடந்திருக்கும், எவ்வளவு வால்யூம்ல பண்ணியிருக்காங்க, இது ரெண்டுமே இங்க தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? எவ்வளவு வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன், பையர் அண்ட் செல்லர் எத்தனை பேர் வாங்கி வித்திருக்காங்கன்றதை இதுல காட்டிடும். இந்த வால்யூம் கேண்டில்ல காட்டிடும். நான் பெட்டர் ஐ வில் டேக் அ டூல். ஓகேங்களா? பாருங்க, இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஓவரால் மந்த்துக்கு தேவைப்படுறது. ஸோ இது வந்து சேஞ்ச் இன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட். ஓ மை காட், இது என்ன ரொம்ப டார்க் லைன் போல இருக்கு. ஓகே சரி, இப்படியே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஐ வில் கோ வித் சம் அதர் கலர். ஸோ இந்த சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஃபுல்லாகவே அன்னைக்கு நடந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வால்யூம்ன்றது அன்னைக்கு நடந்த டிரான்சாக்ஷன், எத்தனை பேர் பை அண்ட் செல் இதில் பண்ணியிருக்காங்கன்றது இந்த இடம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது ஸ்ட்ரைக் ப்ரைஸ், என்ன ப்ரைஸ்க்கு அது நடந்திருக்குன்றத காட்டுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் செயினோட ரூல் அது வந்து நிறைய பேர் தெரியுமான்னு தெரியலாம், இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடுங்க, மேலே ஏறும்னு நினைக்கிறவங்க, இவங்க வந்து புட் சைடு, இவங்க கீழே இறங்கும்னு நினைக்கிறவங்க. இப்போ என்னன்னா கால் சைடில் வந்து அதிகப்படியான அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகப்படியான குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்கு, 1100 வந்து இருக்கு. அப்போனா இவங்க எல்லாம் வந்து இதுக்கு மேலே ப்ரைஸ் போவாதுன்னு நினைக்கிறவங்க. ரொம்ப அண்டர்லைன் பண்ணிட்டோம். ஓகே, இப்படி வச்சுப்போம். இதுக்கு மேல பிரைஸ் போவாதுன்னு நினைக்கிறவங்க. அதே போல புட் சைட்ல பார்ப்போம். இப்போ இதுக்கு கீழே பிரைஸ் போவாதுன்னு நினைக்கிறவங்க இங்க அதிகமா இருக்காங்க. அதாவது இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வால்யூம்ல சொல்றேன். பாத்தீங்கன்னா 1,07,000 பேர் வந்து பிரைஸ் 1000 கீழே போவாதுன்னு நினைக்கிறவங்க, 92,000 பேர் 1100க்கு மேல பிரைஸ் போவாதுன்னு நினைக்கிறவங்க. இது 2 பேர் தான் இப்போ மேஜரா இந்த பிரைஸை மேலேயும் கீழேயும் போடாம தடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். இது வந்து மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடியா பாருங்க, இந்த இடத்துல 79,000 கான்ட்ராக்ட் ட்ரேட் ஆயிருக்கு, அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல செல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப 1200 இந்த மந்தோட லெவல்.
ஓகேங்களா. இந்த மந்தோட லெவல் வந்து 1200 டாப்ல போனா இவ்வளவுதாங்க அதிகம். இதுக்கப்புறம் பெருசா எதுவும் இல்லைங்க. இங்க 30,000 இருக்கு. இங்க 29,000 இருக்கு. இவங்கலாம் ஆப்ஷன் செல்லரா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப கம்மி ரிஸ்க்ல செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். இங்க வரவே வராது அப்படின்றதுனால. ஓகேங்களா. இவங்க தான் இப்ப மேஜரா ப்ளே பண்ண போறாங்க இந்த மந்த். ஸோ அதே போல பாட்டம்ல பாருங்க 900 மேஜரா ப்ளே பண்ண போறாங்க. ஸோ இங்க ஆல்ரெடி 120 அதாவது 1,20,000 குவான்டிட்டி இருக்கு. ஓகேங்களா. இத மொத்தமா எடுத்துருவோம். பாருங்க. எக்ஸாக்ட்டா நான் வந்து பிரைஸ் ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ள வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த மந்தோட ரேஞ்ச் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மந்தோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, கீழ இறங்குனா இந்த 900ங்க. மேல இறங்குனா அதிகப்படியா கான்ட்ராக்ட் இருக்கிறது இந்த இடமும், இந்த இடம் தான். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து இந்த மாசம் வச்சிருக்காங்க அவங்க. 1200ல இருந்து 900 வந்து அவங்களோட ரேஞ்ச். இந்த மந்தோட ரேஞ்ச். இதுக்கு மேல பிரைஸ மூவ் பண்ண விட மாட்டோம். அப்படின்ற மாரி தான் இந்த ஆப்ஷன் செயின் அனலைசிஸ்ல எனக்கு தெரியுது. ஓகேங்களா. வேற எதுவும் புதுசா இங்க இல்ல. வேற எங்க வால்யூம் இருக்கா பார்த்துருவோம் அதையும். இல்லைங்க. இவ்வளவுதாங்க. நீங்களும் வேணா ஆப்ஷன் செயின் எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு பெட்டர் கன்ஃபர்மேஷன். பாருங்க அதிகப்படியா 120,000 அதாவது 1,00,000 1,20,000. ஸோ அதே போல கால் சைடு பார்த்தீங்கன்னா 92 அண்ட் 79 இதுதாங்க அதிகம். இத விட்டா வேற எதுவுமே இல்லைங்க. அப்ப என்ன பண்ண போகுது மந்த்ல வந்து ரேஞ்ச் 1200ல இருந்து 900க்குள்ள இருக்க போகுது. ஜி அப்ப இங்க இருக்கிறவங்கலாம் யாரு? இவங்க எல்லாம் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ். இவங்கலாம் ரிஸ்க் கம்மியா செல் பண்ணி விட்டுருவாங்க இந்த இடத்துல மேல. அதே போல இங்க கீழ பார்த்தீங்கன்னா இந்த இடம். பாருங்க இவங்கலாம் ஆப்ஷன் செல்லர்ஸ். கம்மி ரேட்ல வந்து செல் பண்ணிருவாங்க. ஆனா ரொம்ப கிட்ட இருக்கும். இது வந்து டேவோட ட்ரெண்ட கூட டிசைட் பண்ணும். ஓகேங்களா. அது எப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மந்தோட ரேஞ்ச் எப்படி பிரெடிக்ட் பண்ணணும்னு காட்டிட்டேன். ஸோ இன்னொரு வாட்டி சொல்றேன். அதிகப்படியான வால்யூம் இங்க இது மந்தோட ரேஞ்சா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல அதிகப்படியா ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 1100ம் 1200ம் இந்த இடத்துல 900ம் 1000. ஸோ பிரைஸ் ஒண்ணு ஓவராலா மந்த் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா 900க்கும் 1200க்குள்ள மட்டும் தான் இருக்க போகுது. இதுக்கு மேல எந்த பெரிய மூவ்மெண்ட்டும் கொடுக்க போறதில்ல. இதுக்குள்ள தான் ட்ரேட் பண்ண போறாங்க. இப்போ 900க்கும் 1200க்கும் என்ன நடந்துட்டு இருக்குதுன்றத சார்ட்லயும் ஒரு வாட்டி நம்ம அதுக்கப்புறம் பார்த்துப்போம். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் செயின் படி 900 அண்ட் டாப் வெஸ்ட் இப்போதைக்கு வந்து மேல போவாது அப்படின்ற ரேஞ்சில தான் இருக்கிற மாதிரி தோணுது. பார்க்கலாம். அத வந்து டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம. என்ட்ரி எடுக்கிறப்ப டிசைட் பண்ணிக்கலாம். எவ்வளவு தூரம் போகும், எவ்வளவு தூரம் வரும் அப்படின்றத டிசைட் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் நான் பார்த்துட்டோம், சப்போர்ட்ட பார்த்துட்டோம். புட் சைடு இருக்கிறது சப்போர்ட் இந்த இடம், கால் சைடு இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸா இத வச்சுப்போம். இப்போ 1100க்கு மேல பிரைஸ் போறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா. ஏன்னா இமிடியேட்டா இது வந்து 92,000 வால்யூம். அதே போல இமிடியேட்டா 1000 இதுல வந்து 1,00,000 வால்யூம். இந்த 2 தான் ஸ்ட்ராங்கா நிக்க வைக்கிறாங்க இப்போ பிரைஸ. அப்ப என்ன நடக்க போகுது அடுத்த வாரம் பிரைஸ் 1000க்குள்ளயும் 1100க்குள்ளயும் இருக்க போகுது. இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ள சுத்துறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. இந்த வீக்ல இப்ப கம்மிங் வீக்ல இந்த 2மே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். மந்த்லி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த இடம். இந்த இடமும் மந்த். ஓகேங்களா. ஜி நல்ல வால்யூம் மூவ்மெண்ட் இருக்கும். இன்ஸ்டிடியூஷனல் இருக்கிறாங்க அப்படின்லாம் நான் சொன்னீங்க. ஆனா பார்த்தா இது ரொம்ப கம்மியா இருக்கேன்னு கேட்காதீங்க. இன்ஸ்டிடியூஷனல் இருந்தா ஒரு ரேஞ்ச் வச்சுப்பாங்க. அதுக்குள்ள தான் பை அண்ட் செல் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது அக்குமுலேஷன் மந்த்தா இருக்கலாம். அடுத்த மந்த் கேண்டில் இண்டிகோ வந்து பறக்கலாம் மேல. இல்ல கீழ இறங்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மந்த்துக்கான ரேஞ்ச் வந்து இவ்வளவுதான். பட் இதுலயே நல்ல மூவ்மெண்ட் குடுத்துட்டு இருப்பான். ஓகேங்களா. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. இப்ப என்ன பண்ண போறோம்? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரெடிக்ட் பண்ணியாச்சு. இப்ப இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு வாட்டி பார்த்துருவோம். இப்ப என்ன நடக்க போகுது? பிரைஸ் வந்து கரண்டா கால் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா 1040 அண்ட் புட் சைடு பார்த்தீங்கன்னா 1060 இந்த 2 ஸ்ட்ரைக்குள்ள தான் இப்போ பிரைஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ 1060ல பாருங்க. இங்க புதுசா ஒரு 1200 குவான்டிட்டி. அதாவது இதோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 600. அதுல வந்து 2 லாட் வெளிய போயிருக்கு. 600 300 ஒரே நிமிஷங்க. நான் பார்த்ததுல இண்டிகோட லாட் சைஸ் பார்த்துக்கிறேன்.
ப்ரோ 300 ப்ரோ 300. 300. ஓகே. அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 4 லாட் இந்த இடத்துல பை பண்ணியிருக்காங்க. 1200 குவான்டிட்டி பை ஆயிருக்கு இந்த இடம். அதாவது ஸ்ட்ரைக் பிரைஸ் 1060. ஓகேங்களா? ஸோ 29,000 அதாவது குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா 29,400. ஸோ இதை நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிவைடட் பை 300. ஸோ 29,400 டிவைடட் பை 300. ஸோ 98 லாட் வந்து இந்த இடத்துல இம்மிடியட்டா செல். இந்த இடத்துல பாருங்க 98 லாட் வந்து ஓப்பன் இன்டர்சேஞ்ச், அதாவது வெள்ளிக்கிழமை 98 லாட் இந்த இடத்துல பை நடந்திருக்கு. ஓகேங்களா? எவ்வளவு பிரைஸ்ல? 59 ரூபாயில. 1 2 இல்லைங்க, 98 லாட்டை பை பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் பவர்ஃபுல் நம்பர் அந்த பக்கம் இருக்கான்னு பார்ப்போம். இந்த பக்கம் வாங்க. இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல 3600 குவான்டிட்டி உள்ள வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து 11,700 குவான்டிட்டி 3000. இங்கெல்லாம் ரொம்ப கம்மி வால்யூம் தாங்க. இதை நான் பையரா பார்க்கணுமா செல்லரா பார்க்கணுமான்றதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இது பையர்ஸா இல்ல செல்லர்ஸா அப்படின்றதையும் பார்த்துப்போம். அதையும் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க 2 மேஜர் என்னன்னா, ஒன்று வந்து இந்த 29,000 குவான்டிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க எதுவும் பெருசா இல்லை. இங்க 11,700ன்றது அடுத்து ஒரு கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியா இருக்கு. ஸோ இது என்ன ஜி? மைனஸ் 16,800 அப்புறம் 5,100 அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட்லாம் உள்ள வந்துருச்சு. மறுபடியும் எம்டபிள்யூபிஎல்குள்ளேயே வந்துருச்சு. இவங்க முடிச்சுட்டாங்க டீல. அதாவது பையர் செல்லர் முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். அந்த 5100 குவான்டிட்டி வெளியே போயிருச்சு. அப்ப இங்க இருந்து மைனஸ் ஆயிடும். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து வெளியே போயிடும் அது. ஓகேங்களா? ஸோ இது வந்து டீல் முடிச்சாச்சு. பையும் செல்லும் முடிஞ்சிருச்சு. இங்க யார் வந்து 1500 குவான்டிட்டி. ஓகேங்களா? 1500 குவான்டிட்டி, அதாவது லாட் சைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300. ஸோ 5 லாட் வாங்கி வித்துருக்காங்க. அவ்வளவுதான், முடிச்சுட்டாங்க. இந்த டிரான்சாக்ஷன் இங்க முடிஞ்சு போச்சு. ஸோ அப்ப இங்க யாரும் இல்லை. இப்போ வந்து இங்க புதுசா பிளஸ்ல வந்திருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள வந்திருக்கிறவங்க. அதாவது இங்க காட்டுறது வந்து இங்க பிளஸ் ஆக இங்க பிளஸ் ஆயிட்டே போகும். மைனஸ் ஆக இங்க மைனஸ் ஆயிடும். அப்ப மைனஸ் ஆகிறதெல்லாம் எங்க போகும்னா எம்டபிள்யூபிஎல்குள்ளே உள்ள போயிடும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஆப்ஷன் செயின் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 2-3 வாட்டி இந்த வீடியோ கேட்டீங்கனாலும் ஓரளவுக்கு புரியும். இல்லைன்னா எனக்கு பர்சனலா யாராச்சும் கால் பண்ணீங்கன்னா ஆஃப்டர் ட்ரேடிங் ஹவர்ஸ் எனக்கு கால் பண்ணுங்க. நான் இன்னொரு வாட்டி பொறுமையா சொல்லி கொடுக்குறேன். மறுபடியும் இங்கேயும் நான் சொல்லிடுறேன். இப்ப 29,400 அப்படின்றது 98 லாட்ஸ் வந்து இந்த இடத்துல ட்ரேட் ஆயிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல சேஞ்ச் ஆயிருக்கு. வால்யூம் பாத்தீங்கன்னா இந்த இடம் பாருங்க, இத்தனை டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. எதுக்காக இவ்வளவு டிரான்சாக்ஷன் இண்டிகோல நடக்கணும் இந்த இடத்துல? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சம்பந்தமே இல்ல. ஆப்ஷன் செயின்ல போய் இவ்வளோ குவான்டிட்டி ட்ரேட் இந்த வந்து 1100ல எதுக்காக நடக்கணும்? கொஸ்டின் நம்பர் 1. ஸோ புட் சைட்ல யாருமே பவர்ஃபுல்லா இல்லை. அதாவது புட் சைட்ல பாருங்க வெளியே போயிருக்காங்க. இந்த இடத்துல இத்தனை மைனஸ் 16,800 டிவைடட் பை 300. என்னோட கால்குலேட்டர் ஒர்க் ஆகாது. யாராச்சும் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 16,800 டிவைடட் பை 300. நான் மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்குங்க. யாராச்சும் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 16,800 divided by 300. ஓகே, நானே சொல்றேன். 56 லாட். 56 லாட் இந்த இடத்துல வந்து டிரான்சாக்ஷனை முடிச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் வெளியே கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்க இல்ல. எம்டபிள்யூபிஎல்குள்ள வந்தாச்சு இந்த கான்ட்ராக்ட். ஸோ இங்க மட்டும்தான் யாரோ 11,700 குவான்டிட்டி வந்து பை ஆர்டர் போட்டிருக்காங்க. 11,700 டிவைடட் பை 300. ஸோ 39 லாட் இந்த இடத்துல தான் உள்ள வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த பிரைஸ்ல, அதாவது 1000 ருபீஸ்ல 39 லாட். 1100ல 98 லாட். அதிகப்படியா டாமினன்ஸ். இது பையா செல்லா? அதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனை. இந்த 98 லாட்டை செல் பண்ணி வச்சிருக்காங்களா இல்ல பை பண்ணிருக்காங்களான்னு தெரியல. செல் பண்ணாலும் இந்த இடத்துல காட்டும், பை பண்ணாலும் இந்த இடத்துல காட்டும். இப்ப நம்மளுக்கு இங்க என்ன தோணுது? இது ஒரு மேஜரா டிரான்சாக்ஷன் நடந்த இடம். 11,100. கால் ஆப்ஷனா பை தான ப்ரோ பண்ணிருக்கோம். ப்ரோ இங்க செல் கூட பண்ணிருக்கலாம் ப்ரோ. பட் அது ரேர் தானே, நிறைய இன்வெஸ்டர் தானே பண்ணுவாங்க.
நிறைய இன்வெஸ்டர் தான் பண்ணுவாங்க. ஏங்க இங்க வந்து 59 ரூபாங்க ஆப்ஷன் பிரீமியம். ஒருவேளை பிரைஸ் கீழே இறங்கி ஒரு 1000 வரையும் போயிருதுன்னு வைங்க. அப்ப என்ன ஆகும் இந்த 59 ரூபாயும்? பிரைஸ் ஏறும். இறங்கிருங்க. பிரைஸ் அகைன்ஸ்டா கீழே மூவ் ஆச்சுன்னா என்ன ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு போயிருங்க. 59 ரூபா இருக்கிறது 29 ரூபாய்க்கு போயிருங்க. 29 ரூபா 39 ரூபாய்க்கு போயிருங்க. ஓகே. ஓகேங்களா? ஒருவேளை ஏறி வந்துச்சுன்னா உங்களுக்கு லாஸ். ஓகேங்களா? செல் பண்ணியிருந்தாங்கன்னா ஏறி வந்துச்சுன்னு வைங்க. இதெல்லாம் இந்தி மணி ஆயிடும். அப்ப என்ன ஆகும் 59 ரூபா இருக்கிறது 100 ரூபாய் போயிடும். அப்போ உங்களுக்கு செல் பண்ணவங்களுக்கு லாஸ் ஆகும். இப்ப பை பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். ப்ராஃபிட் ஆகும். இப்ப நம்ம திங்க் பண்ண வேண்டியது மைண்ட் செட் எப்படி திங்க் பண்ணணும்னா, செல்லரு யாருமே இண்டிகோல நான் சொல்றேன், செல்லர் யாருமே லோ ரிஸ்க்கு லோ ரிஸ்க் எடுப்பானா ஹை ரிஸ்க் எடுப்பானான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹை ரிஸ்க் தான் ஆப்ஷன் செல்லிங். ஓகேங்களா? ஆனா அவன் வந்து ஹை பிரைஸ்ல தான் செல் பண்ணுவான். அவனும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா தான் செல் பண்றவன் ஸ்மார்ட்டா தான் இருப்பான். அப்ப என்ன பண்ணுவான், ஒருவேளை பிரைஸ் ஏறுதுன்னு தெரிஞ்சா நேரா புட்டுக்கு போயிருவாங்க. புட்ல போய் எங்க தெரியுமா செல் பண்ணுவாங்க? இந்தி மணில செல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல செல் பண்ணுவான். ஏறுதுன்னு டிசைட் பண்ணானா இந்த இடத்துல செல் பண்ணுவான். அப்ப என்ன ஆகும், செல் பண்ண உடனே பிரைஸ் மேல போகும். அவனுக்கு மேல போக போக இதெல்லாம் அவுட் ஆஃப் தி மணி ஆக ஆரம்பிச்சிடும். அவனுக்கு ப்ராஃபிட் நிறைய வர ஆரம்பிச்சிடும். இப்ப அவன் இறங்குதுன்னு டிசைட் பண்ணிட்டான்னு வைங்க, கால் பக்கம் வந்துருவான் அவன். கால் பக்கம் வந்துட்டு இந்த இடத்துல செல் பண்ணுவான். அதாவது இந்த ஸ்ட்ரைக் இந்தி மணில. அப்ப 112 ரூபாய்க்கு செல் பண்ணிடுவான். பிரைஸ் இறங்க இறங்க என்ன ஆகும், அது பிரீமியமும் குறையும். குறைய குறைய அவன் லாபத்தை எடுத்துட்டு வெளியே ஓடிடுவான். ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல 98 லாட் எதுக்கு வந்தது? இப்ப அதுதான் கொஸ்டின். இப்ப 1100ல 98 குவான்டிட்டி லாட் வந்து பை பண்ணிருக்காங்க. ஹை ரிஸ்க் எடுத்து 98 லாட் வந்து பை பண்ணிருக்கிறதுன்றது பெரிய விஷயம். இப்ப வந்து என்ன பண்ண 95 லாட் வந்து பை பண்ணது பெரிய விஷயம். இப்ப என்ன பண்ண போறாங்க, பிரைஸ மேல கொண்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? யாரோ டெக்னிக்கல் அனலைசர், யாரோ ஒரு இன்ஸ்டிடியூஷனல் எல்லாம் பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல பை பண்ணிருக்காங்க. 59 ரூபா ரிஸ்க்ல பை பண்ணிருக்காங்க ஆப்ஷனு. அதை எட்ஜ் பண்ணதான் இந்த இடத்துல கொஞ்சம் லாட்டை மட்டும் எட்ஜ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? செல் பண்ணணும்னு நினைக்கிறவன என்ன சொல்லியிருக்கேன், இந்தி மணில தான் செல் பண்ணுவான். அவுட் ஆஃப் தி மணில செல் பண்ண மாட்டான். இங்க தான் செல்லர் இருப்பாங்க. இங்க செல்லர் இருக்க மாட்டான். இதை நான் யாரா கன்சிடர் பண்றேன்னா, இந்த இடத்துல யார் வாங்கினா பாத்தீங்களா, அவன் வந்து இங்க வந்து 95 லாட்டை வாங்கிட்டு அதை எட்ஜ் பண்றதுக்காக இங்க போட்டிருக்கலாம். அப்ப இவங்க இன்வெஸ்டரா இருக்க மாட்டாங்களா? இவங்க அதான் சொல்றேன், எட்ஜ் பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல எட்ஜ் பண்ணிருக்கலாம். இதுக்கு இது எட்ஜிங். ஒருவேளை அகேன்ஸ்டா பிரைஸ் போயிட்டா நம்ம இது சேவ் பண்ணும், நம்ம லாஸை கொஞ்சம் சேவ் பண்ணுன்றதுனால இந்த இடத்துலயும் வாங்கி புட்டியும் வாங்கிட்டு காலியும் வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா? இவங்க வந்து இன்ஸ்டிடியூஷனலா இருக்கலாம், இல்ல நார்மல் பிளேயரா இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னோட வியூ படி பாத்தீங்கன்னா, சம்பந்தமே இல்லாம இவ்வளவு குவான்டிட்டி இங்க பை ஆகுதுன்னா கண்டிப்பா பிரைஸ் 1200க்கு மேல கண்டிப்பா ட்ரேட் ஆயிட்டு மறுபடியும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100 அதாவது இது வரையும் ஓப்பன் லிமிட்டுங்க. பிரைஸ்க்கு இது வரையும் ஓப்பன் லிமிட். 1200 வரையும் ஒரு சரியான புல் பேக், சரியான புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இமீடியட்டா கீழே இறங்கி வரவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடம் பாருங்க, இந்த இடம் யாருமே இல்லை, காலி. மேக்ஸிமம் பிரைஸ் இந்த ரேஞ்சை ஈஸியா பாஸ் ஆயிடும். இந்த 100 ரூபாயை ஈஸியா பாஸ் ஆயிடும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், MWPL பை சொல்லியிருக்கு, மந்த்ல பை சொல்லியிருக்கு, டேல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல தட்டி நிக்குது. உங்களுக்கு வந்து உடைக்கிறது ஒண்ணுதான் பெண்டிங். ஆனா 1 ஹவர்ல என்ன சொல்லுது, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ அந்த ரெட் கேண்டிலுக்கு மேல அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆனா நான் பை பண்ணுவேன். ஆஸ் பர் ஆப்ஷன் செயின், ஆஸ் பர் MWPL இதை எடுத்துருவோம். ஆஸ் பர் ஆப்ஷன் செயின் அண்ட் ஆஸ் பர் MWPL ரெண்டுமே பை. அண்ட் மந்த்லி வந்து பை, கரெக்ஷனுக்காக பை மந்த்லிலையும். 1 ஹவர்ல மட்டும்தான் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? பாருங்க, இதே எடுத்துப்போம், நல்லாதான் இருக்கு ஆப்ஷன். ஓகே பாருங்க, இங்க இருந்து ஒரு போன ரேலி இங்க ஸ்டாப் ஆகி மறுபடியும் சைட் வேஸ் ப்ரீவியஸ் ஆகி இப்போ இந்த இடத்துல நிக்குது. இதை நான் ஒரு ஃபிளாகா கன்சிடர் பண்ணலாம்.
ஃபிளாக் பேட்டர்ன் படி ஃபிளாகை கன்சிடர் பண்ணலாம். இங்க வந்திருக்கிற ரெட் கேண்டில் மட்டும் தான் நம்மளுக்கு டவுட். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஐக்கு மேல ஒரு கோடு கிழிச்சிருவேன். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டுருவேன். 15 மினிட்ஸ்ல போயிட்டு இந்த ஐ, அதாவது நேத்தோட ஐ இருக்கு பாத்தீங்களா, 17ஓட ஐ, இதுக்கு மேல கோடை போட்டுட்டு பிரைஸ் இதுக்கு மேல ட்ரேட் ஆக ஆரம்பிச்ச உடனே பை பண்ண ஆரம்பிச்சுட்டு என் ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிட்டே வருவேன். ஸோ இதுதான் என்னோட ட்ரேடிங் செட்டப் இன் இண்டிகோ. ஓகேங்களா? நான் செல் பண்ண மாட்டேன், பை மட்டும் தான் பண்ணுவேன். பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா, இல்லைன்னா நான் செல் பண்ண மாட்டேன். இண்டிகோ பொறுத்தவரையும் ஐ மீன் பை ஆஸ் பர் MWPL, ஆஸ் பர் ஆப்ஷன் செயின், ஆஸ் பர் மந்த்லி டைம் ஃப்ரேம், ஆஸ் பர் டே டைம் ஃப்ரேம், எல்லாத்துலயும் நான் வந்து பைல தான் இருக்கேன். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இத்தனை வாட்டி ட்ரை பண்ணியாச்சு. வீக்கா இருந்திருந்தா இந்நேரம் இந்த 2வது டச் 3வது டச்சுக்கே நல்லா கீழே போயிருக்கணும். ஆனா கீழேயும் போல ஒரு சைட்வேஸ் தான் ஃபார்ம் பண்ணுது இந்த இடத்துல. அப்படின்றப்ப பிரைஸ் எந்த நேரத்துலயும் பிரேக் பண்ணிட்டு மேல போயிடும். ஸோ அப்போ நான் பைக்கு வெயிட் பண்றது தான் புத்திசாலித்தனம். செல்லு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் பை கிடைச்சா வாங்கிப்பேன். ஸோ எனக்கு பை மார்க்கெட் இன் இண்டிகோ. ஓகேங்களா? ஆனா எல்லாருமே வந்து செல்லுல தான் இருப்பாங்க. செல் ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேங்க. நான் ஐம் நாட் இன் செல் மோட் இன் இண்டிகோ. ஏன்னா வந்து ஃப்ளைட் சர்வீஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, ஸ்டாக் கீழே இறங்குன்றது ஒரு எல்லாரோட ட்ரேடர், நார்மல் ட்ரேடரோட சைக்காலஜியா இருக்கும். ஸோ நம்மள அர்ன் பண்றதுக்காகவாச்சும் அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அடுத்து மேலே அடிச்சு தூக்குனாலும் தூக்கிடுவான். ஸோ நான் ஐம் நாட் இன் டு செல் நவ். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு சொன்னதே தான். இந்த விக் இருக்கு பாத்தீங்களா, இந்த விக்குக்கு மேல 15 மினிட்ஸ் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சா ஐ வில் கோ பை, டைரக்ட்லி ஐ வில் கோ பை. அந்த லோ எவ்வளவு வந்ததோ அதை ஸ்டாப் லாஸா வச்சுப்பேன். பொசிஷனலுக்கு ஸ்டாப் லாஸா வச்சுப்பேன். இப்போ ஒருவேளை இங்க இருந்து இறங்குதுன்னு வைங்க, இவ்வளவு தூரம் இறங்கிருக்கும், இறங்கிட்டு மேலே ஏறும். அப்போ இந்த ஐயை கட் பண்ண உடனே ஐ வில் கோ பை, ஐ வில் கீப் திஸ் ஆஸ் அ ஸ்டாப் லாஸ், பொசிஷனல் ஸ்டாப் லாஸ். என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னா 11,200 வரையும், அதாவது இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் வரையும் என்னோட டார்கெட். ஓகேங்களா? இதுதான் என்னோட டார்கெட் இண்டிகோல, இதுதான் என்னோட டார்கெட். வேணும்னா இன்னும் இந்த பிட்வீன் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபிளாட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஃபிளாட் பண்ணல, ஏன்னா செல் இருக்கும்னு நினைச்சு நான் எதுவும் ஃபிளாட் பண்ணல. வேணும்னா நான் ஹிஸ்டரியை பார்த்துட்டு இந்த பிட்வீன்ல இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபிளாட் பண்ணிப்பேன். அது எதுக்காக அப்படின்னா ட்ரையல் ஸ்டாப் லாஸ் வைக்க தான். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்விங்கிக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்து ட்ரையல் ஸ்டாப் லாஸ் மாத்துறதுக்கு அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். இண்டிகோ மை டார்கெட் இஸ், I'll place my target here. ஸோ இந்த இடத்துக்கு தான் என்னோட டார்கெட். இண்டிகோ I'll go buy above not even day candle close, I'll go 1 hour candle close. 1 hour candle close ஆனாவே ஸ்ட்ராங்கா பை பண்ணுவேன். 15 மினிட்ஸ்ல அது மேல பிரேக் பண்ணிருச்சுனாவே நான் பை பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்து MWPL இருக்கு, சப்போர்ட்டுக்கு ஆப்ஷன் செயின் இருக்கு. மந்த்ல வந்து கரெக்ஷன் போய் ஆகணும், மேல மினிமம் கரெக்ஷன் கொடுத்தாகணும். டேல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நல்லா புல்லிஷ் கேண்டில் தான் நிக்குது. RSIல ஆல்ரெடி பில்ட் ஆகி தான் நிக்குது. 1 ஹவர்ல வந்து அபவ் 55 தான் இருக்கு. ஸோ அப்படின்னா ஸ்ட்ராங் புல்லிஷ்ல தான் இருக்கு ப்ரைஸ். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது கீழே வர்ற மாதிரி காட்டினாலும் உங்களுக்கு கடைசி ஒரு கேண்டில் தான் அது கீழே இறங்கியிருக்கு. அது வந்து 315ஓட கேண்டில். அதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. இது 1 ஹவர் சார்ட்டு, இதுதான் 1 ஹவர் கேண்டில். அடுத்து வந்திருக்கிற ரெட் கேண்டில் கடைசி 15 நிமிஷத்தோட கேண்டில். 15 நிமிஷம் அந்த 9:15க்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா, அது கடைசி கேண்டில் தான் இது. ஸோ இது வந்து இதோட ஸ்டார்ட் டைம் பாருங்க 2:15 3:15. கடைசி கேண்டில். நான் இது வந்து ஒரு ஷார்ட் கவரிங்கா தான் நான் எதிர்பார்ப்பேன், சாரி லாங் அன்வைண்டிங்கா எதிர்பார்க்குறேன். இவ்வளவு நேரம் பை பண்ணாங்க பாத்தீங்களா 1 ஹவர்ல 1 2 3 4 கேண்டில் பை ஆயிருக்கு. அதுக்கான ஒரு ஷார்ட் கவரிங் கேண்டிலா தான் நான் இதை பாக்குறேன். நம்மளை ஏமாத்துறதுக்காக சைட்வேஸ் பாட்டம் போற மாதிரி கீழே இறக்கிட்டு பாருங்க, இந்த கீழே இறக்கிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேல போக வாய்ப்பு நிறைய இருக்கு. இது நடக்கும், வேணா பாத்துக்கோங்க. ஐய பிரேக் பண்ணா ஐ வில் கோ ஃபார் அ பை. ஸ்விங் ட்ரேட்ல ஐ வில் கோ ஃபார் அ பை. இதுக்கு என்ன மாதிரி ட்ரேட் செட்டப் பண்ணுன்றது அப்படியே சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இண்டிகோ வந்து MWPL வந்து டேட்டா என்ன சொல்லுது, உள்ள இருக்கிறவங்க வந்து பைக்காக தான் கான்ட்ராக்டை வாங்குறாங்கன்றதை காட்டியாச்சு. மந்த்ல வந்து கரெக்ஷனுக்காக ஒரு கேண்டில் மேல போயிட்டு இருக்கு. அது 380 அட்லீஸ்ட் 0.382 வரையும் போகணும். அது வந்து பாத்தீங்கன்னா 1200 ரேஞ்சில் இருக்கு. அது நியர்பை மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1235ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அது வரையும் போகணும் பிரைஸ். இப்போ டேல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் கிட்ட புல்லிஷ் கேண்டிலா தான் க்ளோஸ் வைக்கிறான். ஒரு டோஜி எதுவும் போடல, இந்த மாதிரி என்கல்ஃப் கேண்டில் போய் க்ளோஸ் ஆகி ரிஜெக்ட் ஆகுது.
ஸோ மறுபடியும் அதே மாதிரி நல்ல ஒரு ரேலி தான் போய் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ அப்படின்றப்ப எனக்கு மேக்ஸிமம் வந்து என்ன தோணுதுன்னா, பிரைஸ் கண்டிப்பா இந்த லெவல பிரேக் பண்ணிரும்னு தான் தோணுது. இண்டிகோ வந்து இந்த பிரைஸ் லெவல பிரேக் பண்ணிரும்னு தான் தோணுது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் உஷாரா, ப்ரீவியஸா வந்த ஹை, இந்த ஹைய பிரேக் பண்ணி கேண்டில் பாஸ் ஆகுறப்ப ஐ வில் கோ ஃபார் அ பை. அது என்ன லோ கொடுத்ததோ அந்த லோ தான் எனக்கு ஸ்டாப் லாஸ். இது எவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்துச்சோ அந்த லோ தான் எனக்கு ஸ்டாப் லாஸ். இதை பிரேக் பண்றப்ப ஐ வில் கோ ஃபார் அ பை. ஸ்விங் ட்ரேடுங்க. இந்த ஐய உடைச்சா நம்மளுக்கு எவ்வளவு பாயிண்ட் ப்ராஃபிட் இருக்கு? மேல 120 பாயிண்ட் ப்ராஃபிட் இருக்கு. இந்த 120 பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும். இந்த என்ன லோ வருதோ அது மேக்ஸிமம் எவ்வளவு வந்துடும்? ஒரு 50ல இருந்து 60 பாயிண்ட் லோ வரும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். அந்த ட்ரேட் செட்டப்பை எப்படி பிளான் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம எக்ஸாம்பிள் ஒரு கரெக்ஷன் கொடுக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்புறம் ஒரு கரெக்ஷன் கொடுக்க போகுது. அது என்ன மாதிரி கரெக்ஷனா இருக்குன்னா, ப்ரீவியஸா ஒரு ஸ்விங் வந்திருக்கும். இதுதான் வந்து ப்ரீவியஸா வந்து ஸ்விங் பாருங்க. இதுதான் ப்ரீவியஸா வந்து ஸ்விங். ஏன் நான் பாட்டம்ல இருந்து எடுக்கலன்னா, இந்த ஸ்விங்குக்கு ஆல்ரெடி இந்த கரெக்ஷன் முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு இந்த ஸ்விங்குக்கு இந்த கரெக்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்விங்குக்கும் ஆல்மோஸ்ட் இங்க கரெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த கரெக்ஷன் இங்க முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததான் வந்து ஸ்விங் கடைசியா இதுதான். ஸோ இப்போ அதுக்கும் கரெக்ஷன் முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா 382 வந்தாவே கரெக்ஷன் முடிஞ்ச கணக்கு தான். ஸோ இந்த லோலேருந்து ஹைக்கு நான் பிளாட் பண்றேன். ஸோ ஆல்ரெடி 382 வந்தாச்சு. மேக்ஸிமம் எவ்வளோ வரலாம்? கோல்டன் ரேஷியோ 618 வரையும் வரலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு சப்போர்ட்டும் இருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு. ஆனா நான் இங்க பை பண்ண போறதில்ல. ஏன்னா இது வந்து மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்ல ரிஜெக்ட் ஆகுது. சைட்வேஸ்ல இருக்கு. இந்த இடத்துல நான் பை பண்ணி முட்டாள்தனமா மாட்டிக்க மாட்டேன். இப்போ எனக்கு என்ன பைனா, ஒருவேளை இது இங்க பட்டு இந்த ஐய பிரேக் பண்ணா ஐ வில் கோ ஃபார் அ பை. ஐ வில் கீப் திஸ் ஆஸ் அ ஸ்டாப் லாஸ். பாருங்க எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இது எக்ஸாக்டா நடக்குமான்னு தெரியல. ஆனா நிறைய டைம் எனக்கு எக்ஸாக்டா நடந்திருக்கு. நான் என்ன இது பண்ணணும் அது நடந்திருக்கு. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 1044ங்க. 1044 வரையும் வந்துட்டு மேக்ஸிமம் அப் மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேங்களா? இப்படி இது எங்க போகணும்னா நேரா இந்த இடத்துக்கு தான் போகணும். இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த ரேஞ்சில் ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் அங்கே போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட் உடச்சிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் உடச்சிருக்கு. அப்போ ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு கூட அடுத்து மேலே போகலாம். இப்போ ரீடெஸ்ட் கொடுக்குறப்போ கூட நம்ம இங்கே பை பண்ணிக்கலாம். இந்த ஸ்விங் லோவை ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த இடம் எங்கன்னா ரீடெஸ்ட் ஆச்சுன்னா பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேட் செட்டப் இப்போ நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ பாருங்க இதுதான் என்னோட ட்ரேட் செட்டப் ஃபார் மண்டே. மண்டே இண்டிகோவில் எனக்கு ட்ரேட் செட்டப் இதுதான். மறுபடியும் சொல்றேங்க, லோ என்ன வந்துச்சோ அதுக்கு 1:1 டார்கெட் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூல், ப்ளீஸ் கீப் யுவர் டார்கெட் 1:1. அப்படின்னா இன்கேஸ் இந்த லோ வருதுன்னா இதுதாங்க நம்ம என்ட்ரி எடுக்க போன இடம். அப்போ ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வருங்க? உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 43 ருபீஸ் ஸ்டாப் லாஸ். அப்போ மேலே 43 ருபீஸ் போனால் ப்ளீஸ் கம் அவுட். ஜி பெருசா 120 பாயிண்ட் சொன்னீங்க, ஆனால் 43ல வர சொல்றீங்க. இதுதாங்க டிசிப்ளின். நீங்க அங்கே போகணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வேற ஸ்ட்ராட்டஜி நான் வச்சிருக்கேன். அதுக்கு வேற ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன். ஓகேங்களா? அதையும் சொல்றேன். இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடர். நீங்க வெறும் ஸ்விங் மட்டும் பண்ணி நான் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல போய் ஒரு லாட்டை பை பண்ணுங்க. 300 குவான்டிட்டி. லாஸ் ஆனா உங்களுக்கு 43 ரூபா இன்ட்டு 300 கணக்கு போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு அதுல ஒரு 3000, 40 பாயிண்ட்டுக்கு 12,000, ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 ரிஸ்க் வைக்கிறீங்க. 15 ரூபா ப்ராஃபிட்டுக்கு எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பா போயிடுங்க டார்கெட். நீங்க வரி பண்ணிக்காதீங்க. இந்த கரெக்ஷன் எவ்வளவு தூரம் வருதுன்னு மட்டும் பாருங்க. இந்த கரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்க ரிஸ்க் ரிவார்டு மாறும். ஓகேங்களா? ஒருவேளை இது லாங் கரெக்ஷன் ஆச்சுன்னு வைங்க, கிட்டத்தட்ட ஒரு இவ்வளவு தூரமே வந்துருச்சு டபுள் பாட்டம் ரேஞ்சுக்குன்னா உங்களுக்கு பெரிய ரிஸ்க் ஆயிடும். ஏன்னா இங்க இருந்து இங்க எடுக்கணும். அப்ப அதுக்கு வேற ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன் நான். ஓகேங்களா? எப்பெல்லாம் உங்க ரிஸ்க் வந்து உங்க லிமிட்டை தாண்டுதோ அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜினா, இப்போ பிரைஸ் இங்க வருதுங்க, உங்களுக்கு ஐய பிரேக் பண்ணுது. அப்போ என்ன பண்ணணும்? உங்க ஸ்டாப் லாஸ் என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? 1044க்கு கீழே போனா ஸ்டாப் லாஸ். அதாவது இந்த லோவை கட் பண்ணி, இந்த ஸ்விங் லோவை கட் பண்ணி கீழே போனாதான் பிரைஸ் இன்னும் ஃபர்தரா கீழே போகும். அப்ப இதுதான் ஸ்டாப் லாஸ். என்ன பண்றோம்? என்னோட ட்ரேட் செட்டப், ஐ வில் கோ பை இயர், பை அபோவ் திஸ் லெவல். இதுக்கு மேல போனா நான் பை பண்ணுவேன்.
டார்கெட் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலைங்க, இதை எடுத்துடுறேன் நான். ஓகேங்களா, இதெல்லாம் இமேஜினரி தான். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் த கரெக்ஷன் டில் 1044. மறுபடியும் சொல்கிறேன், ட்ரேட் வந்து இந்த லோ வந்துட்டு இந்த ஐயை பிரேக் பண்ணாதான் ஐ வில் டேக் அ பை. இல்லை அப்படியே நாளைக்கு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனாலும் ஐ வில் வெயிட் ஃபார் அ ரீடெஸ்ட் பை. அது இந்த இடத்துக்கு ரீடெஸ்ட் பண்ண வந்தால் பை பண்ணுவேன். ஓகேங்களா, பை பண்ணிட்டு இந்த ரெட் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லோவர் ஸ்டாப் லாஸ் வச்சுப்பேன். அப்போ வந்து 1054 என் ஸ்டாப் லாஸ் ஆகிடும். இந்த ரீடெஸ்ட் பண்ணுறப்ப இதை ஸ்டாப் லாஸாக வச்சுப்பேன். பார்ப்போம், மண்டே எனக்கு தெரிஞ்சு கேப் டவுன் ஆகும் வாய்ப்பு இருக்கு. கேப் டவுன் ஆனால் இந்த இடத்துக்கு வரும், இல்லை இந்த இடத்துக்கு கூட வரலாம், இல்லை இந்த இடத்துக்கு கூட வரலாம். டபுள் பாட்டமுக்கு எங்கே வந்தாலும் சரிங்க, நம்மளுக்கு ப்ரைஸ் மறுபடியும் இந்த ஐயை கட் பண்ணாதாங்க பை. பை வி ஆர் கோயிங் டு பை அபோவ் திஸ் லெவல். ஓகேங்களா, ஸோ இப்போ ட்ரேட் செட்டப் என்ன மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு மேலே போனால் பை, இதை வந்து டார்கெட்டுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். இப்போ ப்ரைஸ் வந்து நம்ம நினச்ச மாதிரியே இந்த லோ அடிச்சிருச்சு. இப்போ அகெயின் இட் இஸ் புல்லிங் பேக், மேலே போயிட்டு இருக்கு, இந்த ப்ரைஸை கட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுவேன், ஐ வில் கோ பை இம்மிடியட்லி. ஐ வில் கோ பை. இந்த இடத்துல இம்மிடியட்டாக நான் ஃபியூச்சரில் பை பண்ணிடுவேன். பை பண்ணிட்டு 1040 அந்த ஸ்ட்ரைக் இருக்கான்னு பார்ப்பேன். ஆப்ஷனில் 1040ன்ற ஸ்ட்ரைக் இருக்கா பாருங்க, 1040ன்ற ஸ்ட்ரைக் இருக்கு. இந்த ஸ்ட்ரைக்கை புட் ஆப்ஷனை நான் பை பண்ணிடுவேன். ஓகேங்களா, இந்த புட் ஆப்ஷன் இப்போ வந்து 60 ரூபா இருக்கு. புட் ஆப்ஷன் 60 ரூபாய் இருக்கு. ஒருவேளை பிரைஸ் பாருங்க, பிரைஸ் மறுபடியும் 1090க்கு போயிருச்சுன்னா இது 60 ரூபா இருக்காது. 1000 இப்போ 1060 இருக்கு, 2 ஸ்ட்ரைக் கீழே இருக்கு. அப்போ வந்து பிரைஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 60 ரூபா இருக்கு. நம்மளுக்கு பிரைஸ் வந்து 1080, அதாவது 1090 கிட்ட போயிருச்சுன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 2 ஸ்ட்ரைக் மேலே போயிருது. அப்போ எவ்வளோ பிரைஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டானா ஒரு 50 ரூபா இருக்கும். அதாவது 2 ஸ்ட்ரைக் மேலே இருக்குன்னா அப்போ 50 ரூபா தானே. புட்ல வந்து 50 ரூபா, அதாவது 2 ஸ்ட்ரைக் அவுட் ஆஃப் தி மணி இருக்குன்னா 50 ரூபா ரேஞ்சில் இருக்கும். ஐ வில் பை 50 rupees புட் ஆப்ஷன், அதாவது 1040யோட புட் ஆப்ஷனை வாங்கிப்பேன். ஓகேங்களா, இது வந்து எட்ஜ் பண்ணி பண்ற சேஃப் ட்ரேடு. இதுல என்ன பெனிஃபிட்னு நான் பின்னாடி சொல்றேன். ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆப்ஷன் வந்து இதை வந்து புட்டை வந்து நான் பை பண்ணிடுவேன். ஒன்ஸ் பிரைஸ் 1090க்கு மேல போனா ஐ வில் கோ பை இம்மிடியட்லி. ஐ வில் பை புட் ஆப்ஷன். அப்போ இதை நான் இங்கே ரைட் பண்ணிடுறேங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ்க்கு பதிலாக பை 1040 rupees P அட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இதெல்லாம் எந்த ப்ரைஸ்க்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ அதுக்கே அப்படியே வாங்கிடணும். பை புட் ஆப்ஷனை இந்த இடத்துல பை பண்ணுறோம். தெர் இஸ் நோ ஸ்டாப் லாஸ் டீல். ஓகேங்களா, 15,000 ரூபா நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷனில் நீங்கள் அவ்வளோ லாஸும் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு லாஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்ஸ் இந்த ப்ரைஸ் இந்த பை அபோவுக்கு மேலே போன உடனே 1040யோட பி வாங்கிக்கிறீங்க. அப்ராக்சிமேட்டாக 50 ரூபா இருக்குங்க. அது 50 ரூபா தான் இருக்கும். அந்த டைமில் வந்து 50 ரூபா இருக்கும். ஏன்னா ஐயை வந்து உடைச்சிட்டு போகுதுன்னா ஒரு இம்பல்ஸாக போகும், கடகடன்னு ப்ரைஸ் இறங்கும். இறங்கின உடனே நீங்கள் பை பண்ணீங்க, நோ ப்ராப்ளம். சார் ஜி மறுபடியும் வாபஸ் வந்துச்சுன்னா இது கரைய ஆரம்பிக்கும். நோ ப்ராப்ளம்ங்க, நம்ம டார்கெட் பெருசாக வச்சுப்போம். நம்ம இப்போ டார்கெட் என்ன வைக்கிறோம்னா we are keeping target as 1235. இதுதான் நம்மளுக்கு டார்கெட். when we buy a put option, நம்ம புட் ஆப்ஷனை வாங்கிட்டோம்னாவே நம்ம டார்கெட் ஃபுல் டார்கெட்டு தான் வெயிட் பண்ணணும். கண்டிப்பா இந்த மந்த் 1200 போயிடுங்க. அதுதான் வந்து நான் எதிர்பார்க்குறேன். 1200 வரையும் இண்டிகோ வந்து மேலே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேங்களா, நான் உங்களுக்கு முதல்ல காமிச்சேன் பார்த்தீங்களா, பாருங்க 1200. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் மந்த்லியோட லெவல், மந்த்லியோட லோ வந்து 900. ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்க சார்ட்ல கூட பார்த்துக்கோங்க. இந்த மந்த் ஸ்டார்டிங்ல வந்து ப்ரைஸ் எங்க வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் 900 வந்திருக்கு பாருங்க. ஏப்ரல் 7th, அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 7th பாருங்க 900 ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ
ஸோ பாட்டம் லெவல் முடிஞ்சு போச்சு. அப்போ டாப் லெவல் தானே போகணும். இப்போ 1200க்கு மேலே போகணும்ல. பாட்டம் வந்து இந்த முடிச்சுட்டான். ஆப்ஷன் செயின் படி பாட்டம் டார்கெட் முடிஞ்சு போச்சு. பாட்டம்ல இந்த இடத்த முடிச்சுட்டாங்க 900. இதான் ஐ வால்யூம்ல இருந்துச்சு. இது முடிஞ்சு போச்சு. இப்ப மேலே ஏறி வந்துட்டு இருக்கு பிரைஸ். அதனால இங்கெல்லாம் கம்மியா இருக்கு வால்யூம். ஏன்னா மேலதான் வரப்போகுது, லாஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ 1200 வந்துட்டா இமிடியேட்டா திரும்பிடும் கீழே. ஏன்னா இது மந்த்லி அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அப்ப இவங்க பட்டு மறுபடியும் கீழே வந்துடும். மந்த் க்ளோசிங் என்னன்னா இந்த ரெண்டு பிரைஸ்க்கும் உள்ளதான் க்ளோஸ் பண்ணுவானுங்க. இங்கதான் எங்கேயோ க்ளோஸ் ஆகும் மந்த் க்ளோசிங். அப்ப அப்படி நடக்கிறப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெனிஃபிட்டட். அதாவது இந்த செல்லரு எல்லாரும் பெனிஃபிட்டட். இந்த பக்கம் பாருங்க, இந்த செல்லரு இவனுங்கெல்லாம் பெனிஃபிட் ஆயிடுவானுங்க. ஸோ அதுதான் அவங்களோட பிளான். ஸோ இந்த மந்தோட ரேஞ்ச் 1200லேருந்து 900 ஆல்ரெடி போயாச்சு மந்த் ஸ்டார்டிங்கில் 7ஆம் தேதி ஏப்ரல். ஸோ இந்த ஐயை நோக்கி தான் ப்ரைஸ் வருது. நம்ம பையில் இருக்கிறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் பட வேணாம். எட்ஜ் பண்ணவும் சொல்லிட்டேன். எட்ஜ் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒன்ஸ் இந்த ப்ரைஸை கட் பண்ண உடனே யூ கேன் கோ ஃபார் அ பை அண்ட் இம்மிடியட்லி பை புட் ஆப்ஷன் பொசிஷனல். இது ரெண்டுமே பொசிஷனல் தான். ரெண்டுமே பொசிஷனலாக வாங்கி வச்சுக்கோங்க. 120 ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட் ப்ராஃபிட் வரப்போகுது? 150 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். ஸோ இங்கே வந்து நீங்கள் 90க்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா 140 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். பியூர்லி 140. ஒரு டவுட். சொல்லுங்க. இந்த லாட் எத்தனை வாங்கி வைப்பீங்க ஹெட்ஜ் பண்றதுக்கு? ஒரே ஒரு லாட் தான் ஜி. இந்த பக்கம் 300னா அப்போ அந்த பக்கம் 300 தான். ஓகே ஃபைன். அப்ப நீங்க அந்த பார்க்கும்போது ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு இந்த பிரீமியம்க்கு இன்ட்ரின்சிக் எக்ஸென்ட்ரிக் வேல்யூ அதெல்லாம் எதுவும் கால்குலேட் பண்ணுவீங்களா? அதெல்லாம் நான் கால்குலேட் பண்ண யோசிக்குவேன் ப்ரோ. ஏன்னா எனக்கு தேவை, என்னோட டார்கெட் எனக்கு தெரிஞ்சு போச்சு 1235 தான் வரப்போகுதுன்னு. அப்போ என்னோட ப்ராஃபிட்டே நீங்க யோசிச்சு பாருங்க. 130 பாயிண்ட் மினிமம் 130 பாயிண்ட் நான் ப்ராஃபிட் எதிர்பார்க்கறேன். அப்ப நான் வந்து இப்ப நான் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு பிசினஸ் பண்றேன். அப்போ வந்து நான் வந்து யாருக்கும் சம்பளம் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் எக்ஸ்பென்ஸ் கொடுக்க மாட்டேன். எனக்கு வந்து எல்லாம் ப்ராஃபிட்டா தான் வேணும்னா அப்படி ஒரு பிசினஸ் எதுவுமே கிடையாது. கரெக்ட்டுங்களா? இங்கேயும் நான் பண்ண போறோம். நம்ம வந்து லாஸ வந்து 15,000 சும்மா விடுறத இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 90ல இருந்து நம்ம 90ல பை பண்றோம். கரெக்ஷன் வந்து 50 வரையும் கொடுத்துருக்கு. அப்ப எவ்வளவு? 40 பாயிண்ட். அப்போ வந்து உங்களுக்கு சொலையா வந்து எவ்வளவு போகும்? 12,000 போயிடும். ஓகேங்களா? அந்த 12,000 சும்மா போகுது. அதுக்கு பதிலா நீங்க இங்க பை பண்ணிட்டு இங்க புட் ஆப்ஷன் வாங்கி வைங்க. ஒருவேளை கீழே இறங்குதுன்னு வைங்க, அந்த 12,000 போயிருக்கும். ஆனா புட்டும் ஏறி இருக்கும்ல. ஆமா. புட்டு எப்படியும் ஒரு 20,000 ஏறி இருக்குமா? அப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு லாஸ்? 6,000 தானே? ஆமா. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் ஸ்டாப் லாஸ் அப்படியே வந்து புட் ஆப்ஷனா நம்ம கன்வெர்ட் பண்றோம். ஆமா. அப்ப உங்களுக்கு 6,000 தான் லாஸ் ஆகும். இதுக்கு மேல நீங்க வெயிட் பண்ண தேவையில்ல. இந்த இடத்துக்கு வந்து உங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னா நீங்க எய்தர் இந்த புட்டை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த புட்டை இங்க பிரேக் பண்ணிச்சு ஸ்டாப் லாஸை. க்ளோஸ் வைக்கிறது வரையும் வெயிட் பண்ணணும். கேண்டில் க்ளோசிங் வெயிட் பண்ணணும். ஆனா இங்க வாங்கியிருக்க ஃபியூச்சர் வந்து கேண்டில் க்ளோசிங் எல்லாம் இந்த இடத்துல ஃபியூச்சர் வாங்கிங்க பாத்தீங்களா? இதுவும் ஆப்ஷனும் ரெண்டுத்தையும் கேண்டில் க்ளோஸ் வரையும் வெயிட் பண்ணி பாருங்க. ஒருவேளை இந்த லெவலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் கீழே கேண்டில் க்ளோஸ் ஆயிருச்சுன்னு வைங்க. இப்போ நம்ம என்ன பேஸ் ஃபியூச்சரை க்ளோஸ் பண்ணிட்டு ஆப்ஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மொத்த ஸ்விங்கிக்கும் ஒரு ஸ்விங் போடுங்க. அப்ப எவ்வளவு தூரம் வரும்? இன்னும் ஒரு 20 வரையும் வரும். 1020 வரையும் வரும். அப்ப என்ன பண்ணுங்க, புட்ல ஒரு 10 ரூபா ப்ராஃபிட் வச்சு ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு மினிமம் லாஸ் என்ன ஆகும்? 30 பாயிண்டா கன்வெர்ட் ஆயிடும். இல்ல ஜி எனக்கு போதும், ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு, இதுக்கு மேல எனக்கு இருக்க விருப்பம் இல்லைன்னா 20 பாயிண்ட் சேவ் பண்ணிட்டு வெளியே வந்துருவீங்க. 6,000 தான் ரிஸ்க்குங்க உங்களுக்கு. நான் இப்படிதாங்க ஏன் ட்ரேடிங்க நான் செட் பண்ணுவேன். மந்த்லி 2 ட்ரேட் தான், பெருசாலாம் கிடையாது. இந்த குரூப்லயே நிறைய பொசிஷன் சார்ட் போட்டிருப்பேன். அந்த பொசிஷன் காலுக்கு நான் பிளான் பண்ற ட்ரேட் செட்டப் இதுதான். நான் வந்து அனலைஸ் பண்ற மெத்தடும் உங்களுக்கு சொல்லிட்டேன். MWPL பார்த்தேன், ஆப்ஷன் செயின் பார்த்து சொல்லிட்டேன், ட்ரெண்டும் பார்த்துட்டேன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையும் பார்த்துட்டேன். எல்லாமே எனக்கு பை பக்கம் தான் இண்டிகோ காட்டுது. பெரிய டார்கெட்டுக்கு வெயிட் பண்றவங்க எட்ஜ் பண்ணுங்க. சின்ன டார்கெட் போதும் ஜி, நான் 12,000 ரிஸ்க்கு 12,000 எதிர்பார்க்கறேன் அப்படின்னா அது கரெக்ஷன் எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு பாருங்க. ஒருவேளை இவ்வளவு நான் எதிர்பார்க்குற அந்த 1040 வரையும் வந்துச்சுன்னா நீங்க பண்ணலாம். 12,000 ரிஸ்க்ன்றது வேலிடு. என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஓகே தான். டைரக்டா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடலாம். இல்ல ஜி அது ரொம்ப கரெக்ஷன் கொடுத்துட்டான், கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஐஏ பிரேக் பண்றான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு வந்து நீங்க வந்து ஆப்ஷன் இல்லாம போகாதீங்க.
ஏன்னா நீங்க 100 ரூபாய் இங்க கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ உடைக்கிறான்னு வைங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். இல்லைன்னா என்ன பண்ணுங்க, 100 ரூபா கீழே இறங்கிட்ட அப்புறம் இன்னொரு ஸ்விங் கொடுப்பாங்க கீழே, அந்த ஸ்விங்கை ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வாங்குங்க. 2 விஷயங்க. ஒண்ணு, நான் ஃபுல் ப்ராஃபிட் 130 பாயிண்ட்ஸ் பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க கையில புட் இருக்கணும். ஓகே, புட் இருந்தா அதை ஃபுல்லாவே கேட்ச் பண்ணலாம். இல்ல ஜி எனக்கு 1:1 போதும்னா நீங்க இங்க பை பண்றீங்க, உங்க ஸ்டாப் லாஸ் இங்க வைக்கிறீங்க, அப்ப 42 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், அப்ப 42 பாயிண்ட் மேல போனோடனே வெளியே வந்துடும். அப்ப 1130 போனா நீங்க வெளியே வந்துருங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ஓகே, அவ்வளவுதான். 2 விஷயம். ஃபுல் ப்ராஃபிட் வேணும்னா நீங்க பை பண்ணிக்கங்க புட்டை. இல்ல நான் 40 பாயிண்ட் போதும் எனக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வருங்க. இந்த 1:1 போய் புட்டை வாங்காதீங்க. ஏன்னா இங்க வர்றதே 40 பாயிண்ட் தான் ப்ராஃபிட். இதுல வேற நீங்க புட்டு வாங்கி அதுல ஒரு 20 ரூபா கரைஞ்சு போயிடும். அப்ப உங்களுக்கு 20 ரூபா தான் லாபம் வரும். ஸோ அதனால ட்ரை பண்ணாதீங்க. பெரிய டார்கெட்டுக்கு வெயிட் பண்றவங்க தைரியமா வெயிட் பண்ணுங்க. ப்ரோ வெயிட் பண்ணுங்க. ப்ரோ எதனால நீங்க இண்டிகோ எடுக்கிறீங்க? SBI அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல நீங்க லேட்டா வந்திருக்கீங்க போல. MWPLG. ஓகே. ஒன் மோர் டவுட். இப்ப நம்ம ஆப்ஷன் செயின் எல்லா அனலைசிஸ்மே வந்து ஏப்ரல் மந்த் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் தான் நீங்க கண்டிப்பா இது ஏப்ரல் மந்த் தான் ப்ரோ. ஆமா, ஓகே. சோ யூ வில் நாட் கோ ஃபார் மே. இங்க பாருங்க ஏப்ரல் மந்த் தான் இருக்கு. இல்ல மேக்குலாம் இந்த அனலைசிஸ்லாம் பண்ணிட்டு நான் போய் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் போய் மேல வாங்க கூடாது, கரெக்ட்டா? நீங்க மேல கூட வாங்கலாங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மேல் அந்த பிரைஸ் வேரியேஷன்ஸ் வரும்ல. ஓகே, அதுவும் இருக்கு இல்லையா, அதையும் பார்க்கணும்ல. சோ அதான் இம்பார்ட்டன்ட். அதனால இப்போ இண்டிகோக்கே எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு நேரம் ஆயிருச்சு? 1.5 hour ஆயிருச்சு. 1 hour 40 minutes. ஆமா ப்ரோ. பாலம் வரைச்சு. இப்போ என்னன்னா டீடைலா சொன்னீங்கல்ல, அது கரெக்ட் தான். பட் நான் இவ்வளவு நேரம் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணுவேன் ப்ரோ. ஏன்னா ஐ எம் கோயிங் டு ரிஸ்க் மை 12,000 rupees அப்ராக்சிமேட் அப்படின்றப்ப நான் கண்டிப்பா இவ்வளோலாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இந்த சார்ட்டை தான் உங்களுக்கு நான் போஸ்ட்டும் பண்ணுவேன். ஓகேங்களா? நீங்க அதுல எடுக்கிறதுக்கான செட்டப் தான் நான் சொல்றேன். நீங்க எப்படி பிளான் பண்ணணும். எய்தர் 1:1னா டோன்ட் கோ ஃபார் அ புட் பை. இதுவே நீங்க பெரிய டார்கெட் நான் வெயிட் பண்றேன் ப்ரோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பா பெரிய டார்கெட் தான் ப்ரோ வெயிட் பண்ணுவேன். அதனால அழுத்தி விடுபலாம். ஏன்னா இங்க பாருங்க இண்டிகோ வந்து செமையா ஒரு கன்சாலிடேஷன் மோட்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டாவே உங்களுக்கு ஒரு 3-4 டேஸ்லயே போயிடும் டார்கெட். வித்தின் 3-4 டேஸ் உங்களுக்கு அந்த டார்கெட்டே போயிடும். ஏர்லைன்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணா போகுன்றீங்களா இல்ல? ப்ரோ டெண்ட் என்ன சொல்லுது, MWPL என்ன சொல்லுது, எல்லாத்தையும் தான் நான் பாக்குறேனே தவிர அடுத்து என்ன நியூஸ் வரும்ன்றதை நான் பார்க்கல. எந்த நியூஸும் நான் ஃபாலோ பண்ணல இப்ப. ஓகேங்களா? எந்த நியூஸையும் நான் ஃபாலோ பண்ணல. ஏன்னா இருக்கிறது வந்து நெகட்டிவ் நியூஸ் தான். ஏன்னா வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு ஃபிளைட் சர்வீஸ் வந்து இதுக்கு வரல, ஆக்டிவ் வரல. ஒன்லி வந்து ரெஸ்யூம் ஆவல மே 3 வரைக்கும். ஆமா, ஏன்னா இப்போ வந்து ஒன்லி எசென்ஷியலுக்கு மட்டும் தான் ஆபரேட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எசென்ஷியலுக்கு மட்டும் தான் பண்ணிருக்காங்க. மீதி ஃபிளைட் சர்வீஸ் இல்ல. நெகட்டிவ் தான். ஆனாலும் வந்து டெக்னிக்கல் இதெல்லாம் வச்சு பார்த்தா பை ஆகிற மாதிரி தான் எல்லாமே தோணுது. நான் என்ன பண்ண மாட்டேன், செல் பண்ண மாட்டேன். ஆனா பை கிடைச்சா பை பண்ணிப்பேன். ஓகே, அவ்வளவுதான். செல்க்கு ஒருவேளை கீழே இறங்கி போச்சுன்னா எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அடுத்த ஸ்கிரிப்ட் இருக்கு, நான் அதை பார்த்துட்டு போயிடுவேன். ஓகேங்களா? அடுத்து நான் என்னோட அனலைஸ் படி எது ஃபேவரா போதோ அதை பார்த்துட்டு நான் போயிடுவேன். ஓகே ஓகே. ஜி ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும், அந்த MWPL கால்குலேஷன் பண்றது மட்டும் அந்த வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணி விடுங்க. இருக்கு ப்ரோ, ஆல்ரெடி MWPLனே போட்டிருக்கேன். லேட்டா ஜாயின் பண்ணாலும் நான் பார்க்க முடியுமா ஜாயின்ல இது சேனல்ல? ப்ரோ யூடியூப்ல என்னோட யூடியூப் சேனல்ல தான் இருக்குது. ஓகே ஓகே சரி, யூடியூப் சேனல்ல மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்க. ஓகே, நான் அதை போட்டு விடுறேன். அது கால்குலேஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ வந்துட்டு யூடியூப்ல போடுவீங்களா ப்ரோ? கண்டிப்பா அப்லோட் பண்ணுவோம் ப்ரோ. யாரோ ஓகே. சேனல் நேம் ஜி என்ன சொல்லுங்க? சேனல் நேம் இது சேம் ட்ரேடிங் ஜோன் தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த செஷன் 2 நாள் சொல்லியிருந்தேன் நான். ஓகேங்களா? இன்னைக்கு மட்டும் இல்ல,
நாளைக்கு இருக்கு. ஓகே ஓகேங்களா? இன்னைக்கு வந்து என்னால முடிஞ்ச சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த ஒரு ஸ்கிரிப்டுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. பட் நாளைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டா அடுத்த 2 வியூவர் சொன்ன அடுத்த 2 ஸ்கிரிப்டையும் வந்து இப்போ வந்து குயிக்கா நான் அனலைஸ் பண்ணி முடிக்கணும்னா நான் எனக்கு 5 நிமிஷத்துல சொல்லிடுவேன் டக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு. பட் உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ அதனாலதான் இந்த ஸ்லோ. மீதி 2 ஸ்கிரிப்ட் நாளைக்கு கொஞ்சம் ஃபாஸ்டாவே பார்த்துடலாம். மீதி இருக்கிற எல்லா ஸ்கிரிப்டும் பார்த்துறதுன்னா பார்த்துருவேன் நான். ஏன்னா இந்த வீக் வந்து என்னோட ட்ரேடிங் எதெல்லாம் சூட்டபிள், இந்த அவுட் ஆஃப் இந்த இத்தனை ஸ்டாக்ல எதெல்லாம் எனக்கு என்ட்ரி மண்டே கிடைக்கும் இல்ல டியூஸ்டே கிடைக்கும்ன்றது எல்லாத்தையுமே நான் ரெடியா வச்சிருப்பேன். இதை ஓகே ஜி எடுத்துட்டீங்கன்னா அந்த டார்கெட்டுக்கு 1:1க்கோ இல்ல வந்து அட்லீஸ்ட் அந்த ஃபுல் டார்கெட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிடிக்கணும்னு நினைச்சா நான் கண்டிப்பா வந்து அதையும் கேட்ச் பண்ணிடுவேன் ஜி. ஸோ என்னோட ட்ரேட் செட்டப் இன் இண்டிகோ வந்து ஐ மீன் பை கண்டிப்பா ஐஏ பிரேக் பண்ணா ஐ டெஃபினெட்லி ஐ கோ ஃபார் அ பை. இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இதை நான் குரூப்லயும் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ லைவ்ல இருந்தவங்களுக்கு நான் என்ன சொன்னேன், எப்படி பை பண்ணணும்னு தெரியும். அவுட் ஆஃப் குரூப் இருக்கிறவங்களுக்கு இந்த காலை ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஜுகேட் பண்ணிடுங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோ பார்த்தவங்களுக்கும் கிளியர் ஆயிடும் என்ன எதுக்காக நான் பை பண்ண போறேன் அப்படின்றத கிளியர் ஆயிரும். இந்த பி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐயை பிரேக் பண்ண அப்புறம் வாங்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க யாரும். ஸோ இன்பிட்வீன்ல வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க வேணா 1 ஹவரோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து இன்னொரு வாட்டி பிளாட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கேப் வந்து எதுவுமே ஃபில் ஆகல, இந்த இடம் எம்டியா தான் இருக்கு. இன்னொன்னு சொல்றேங்க, இந்த மாதிரி எம்டியா இருக்கிற இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபாஸ்டா மூவ்மெண்ட் கொடுக்குற இடம். இப்படி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸே இல்லாம ரொம்ப நாள் இந்த இடம் இதெல்லாம் கேப்பா இருக்குன்னா இங்கெல்லாம் பிரைஸ் நிக்கவே நிக்காது. ஒரே ஸ்டோக்ல டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? நிறைய கசகசான்னு இருக்கிற இடம் மட்டும்தான் உங்களுக்கு நின்று டிராவல் ஆகும். இந்த மாதிரி எம்டியா இருக்கிற இடம்லாம் கண்டிப்பா ஒரே பூம்ல போயிடும். ஏன்னா இதெல்லாம் பாருங்க 1 ஹவர் சார்ட். ரீசெண்டா எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இந்த இடத்துல நடக்கல. அப்படின்றப்ப யாருமே வந்து அந்த இடத்துல பையோ செல்லோ பண்ண மாட்டாங்க. ஐஏ பிரேக் பண்ணா கண்ணை மூடிட்டு பை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க மேல வரையும். மேல அந்த எல்லோ லைன் வரையும் போவாங்க. 1178 வரையும் ஒரே ஒரு கேண்டில் கூட போக வாய்ப்பு இருக்கு. இல்ல நாளைக்கு மண்டேவே கூட கேப் அப் பண்ணி இங்க நிறுத்திட்டு கூட இறக்கிடலாம். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, முடிஞ்சிச்சு கதை. அப்ப என்ன பண்ணணும், ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணி இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்றப்ப பை பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு ஃபுல் டார்கெட் இன்னும் போல. ஃபுல் டார்கெட்ன்றது 1235. இது போற வரையும் பை தான் மார்க்கெட். ஓகேங்களா? இப்போ இருக்கிற செட்டப்புக்கு நான் இதை அப்படியே அப்லோட் பண்றேன். சார்ட்டை வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் குரூப்ல. ஸோ மை டார்கெட் இஸ் 1235. லெட் சி. அது கண்டிப்பா நிறைய டார்கெட் போயிருக்கு. இந்த குரூப்ல முதல்ல இருந்தவர்களுக்கு தெரியும். நான் போஸ்ட் பண்ண நிறைய டார்கெட் வந்து ஆன் டைமுக்கும் ரீச் ஆயிருக்கு. நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ற டார்கெட் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள்ல போகும்னா மேக்ஸிமம் ஒரு 7 to 8 days. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 1 or 2 daysல கூட போயிடும். அடுத்த வீக்லயே போயிடும். ஓகேங்களா? இந்த டார்கெட் படி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ள இந்த டார்கெட் ரீச் ஆக நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. இந்த சார்ட்டையும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ எனி ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் எஜுகேட். எப்படி இதை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்கள் பாட்டு அமுச்சு அவங்க பாட்டு எதோ பண்ணி லாஸ்ட்ல முடிச்சுக்க கூடாது யாரும். ஸோ அதை எஜுகேட் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் எஜுகேட் தெம் அண்ட் ஃபார்வர்ட் திஸ் கால். இது வந்து நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த பி சொல்லியிருக்கேங்க. இது எவ்வளோ தூரம்னாலும் கீழே இறங்கலாம். ஓகேங்களா? இது எவ்வளோ தூரம்னாலும் கீழே இறங்கலாம். ஸோ கீழே எங்கே இறங்கி நிற்கிதோ நின்ற அப்புறம் இந்த ஐயை பிரேக் பண்ண போதோ அந்த ஸ்ட்ரைக்கை தான் நம்ம புட்டா வாங்க போகிறோம். ஓகேங்களா? நான் இந்த ட்ரேடை எடுக்கிறப்ப உங்களுக்கு வேணா என் குரூப்ல அப்டேட் பண்ணி விட்றேன். எது பை ட்ரிகர் ஆயிருக்கு எதை பண்ணணும்னு நான் அப்டேட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இதுதாங்க. இப்படி ஒரு கரெக்ஷன் வரும். இந்த கரெக்ஷன்ல we can go for a buy. இதுதான் ஃபுல் டார்கெட். பாருங்க இந்த 290 தான் ஃபுல் டார்கெட். இதுதான் மந்த்லி. அடுத்து இவ்வளோ தூரம் போகணும். ஆனால் ஆப்ஷன் செயின் படி 1200. ஸோ அதனால நான் இதை வந்து மேக்ஸிமம் வச்சுக்கிறேன். இது ரெட்ல தான் இருந்தது. ஓகே 1235 தான் என்னோட டார்கெட். ஓகேங்களா? இதை நான் அப்படியே போஸ்ட் பண்ணுறேன். அந்த பை அபோ வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகும் ஜி. 15 மினிட்ஸ் நான் அதுக்கு மேல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சாவே நான் அக்ரெசிவா பை பண்ணிடுவேன் ஜி. நான் க்ளோசிங் எல்லாம் வெயிட்டே பண்ண மாட்டேன். 15 மினிட்ஸ் ஆகுது 5 மினிட்ஸ் ஆகுது பிரைஸ் அதுக்கு மேல போக ஆரம்பிச்சாவே நான் பைக் போயிடுவேன் உள்ள. எந்த க்ளோசிங்கும் பார்க்க மாட்டேன்.
ஏன்னா இவ்வளோலாம் அனலைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு நான் கேண்டில் க்ளோசிங் எதிர்பார்த்தேன்னு வைங்க, என் நேரம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த கேண்டிலே இங்கே தான் போய் க்ளோஸ் ஆகும். ஆல்ரெடி என் ஃபர்ஸ்ட் டார்கெட்லேயே முடிஞ்சு போயிடும். அதனால நான் இந்த ஐயை பிரேக் பண்ண உடனே நான் பை ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டோ இல்லை வாட்ச் பண்ணிட்டோ அப்படியே பை பண்ணிடுவேன். நேரா அது மேலே இங்கே தான் போய் நிற்கும் எனக்கு தெரிஞ்சு. அடுத்து ப்ரோ ஒருவேளை விக் வச்சுட்டு வந்துச்சுன்னா ப்ரோ டார்கெட் முடிஞ்சிடும். ப்ரோ என் 1:1 முடிஞ்சு போயிடும் ப்ரோ. அப்படி சொல்றீங்களா? விக் போட்டு வரட்டும் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்லியிருக்கேன் சொல்லுங்க, இந்த ஐ மேலே போயிடுச்சுனாலும் நான் என்னோட ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் இந்த ஐயை பிரேக் பண்ண உடனே இங்கே வந்து பை ஃபியூச்சரில் பை பண்ணிட்டு இந்த ஆப்ஷனையும் பை பண்ணிடுவேன். பை பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிப்பா, அது கீழே இறங்கி வரட்டுமே, பரவாயில்ல, என்ன இருக்கு அதில் போய் வரட்டும், வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கட்டும். ஸ்டாப் லாஸ் அடிச்சா புட்ல கவர் பண்ணிட்டு வர போறேன் 20 பாயிண்ட். 6000 ரிஸ்க்கு நான் யோசிச்சேன்னா நான் எப்படிங்க 20,000 30,000 ப்ராஃபிட் பண்ண முடியும்? நான் உங்களுக்கு 120 பாயிண்ட் டார்கெட் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன ஆச்சு கணக்கு போடுங்க நீங்க. 100 பாயிண்ட் போனாவே 30,000 ரூபா, 120 பாயிண்ட்னா உங்களுக்கு 36,000 ப்ராஃபிட். 36,000 பெருசா, 600 ரூபா லாஸ், 6,000 ரூபா லாஸ் பெருசா? அதை யோசிங்க. நீங்க 6,000 இலக்கை யோசிச்சீங்கன்னா 30,000 கெயின் பண்ண முடியாது. ட்ரேடரோட ரூல் என்ன சொல்றது, ஒரு எத்திக்ஸ்ன்னு கூட அதை சொல்லலாம். நீங்க வந்து இழக்கிறதுக்கு ரெடியா இல்லைன்னா உங்களால கெயின் பண்ணவும் முடியாது. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. பிவிஆர் ஓகே, நீங்க முடிச்சிருங்க ஜி. பிவிஆர் ஹார்மோனிக் பேட்டர்ன் வரைஞ்சிருந்தீங்கல்ல ஜி, அது போர்காஸ்ட் மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன் ஜி. அது பாத்தீங்கன்னா வந்து இன்னும் ரீச் ஆகல. அதான் கேட்க வந்த டவுட்டா. அது வந்து நான் எதுவுமே பண்ணலைங்க. டி பாயிண்ட் வந்து ரீச் ஆலையே அங்க வச்சிருக்கீங்களே. ஆமா, எதுவும் அனலைஸ் பண்ணல. ஹார்மோனிக்ல வந்து அதை நான் அனலைஸ் பண்ணி இது வந்து இங்க வந்து ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்றத வந்து ஜஸ்ட் போர்காஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். அது அங்க ரீச் ஆயிட்டு திரும்பும் அப்படின்றது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு இன்னும் அனலைஸ் நான் எதுவும் பண்ணல ப்ரோ. அதை பண்ணுவோம். ஓகே, ஃபிப் போட்டுருந்தீங்களோ டி பாயிண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு? இல்லையே, நான் எதுக்கு ஃபிப் பண்ணணும்? இல்ல, அந்த டி பாயிண்ட கண்டுபிடிக்கிறது அங்க போயிட்டு அந்த 118 நினைக்கிறேன் 1118 நினைக்கிறேன் ப்ரோ. நான் எதுவுமே பண்ணல ப்ரோ. இந்த இந்த மூவ்மெண்ட் நடக்குது பாத்தீங்களா, இங்க மேல ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகே, மேல பாருங்க, டாப்ல 884 இருக்கா? ஆமா, அந்த 884ல 886 வரணும். ஓகேங்களா? 886 வந்தா அங்கதான் ரிவர்சல் நடக்கும். ஓகே ஓகே. இதுதான் நான் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஐ அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் டார்கெட். ஆனா நான் ரிவர்ஸ் ஏன் கீழே கொடுத்துருக்கேன் அப்படின்னா இவ்வளவு தூரம் மேல போகாது. உங்களுக்கு இந்த வேல்யூ மிஸ் மேட்ச் ஆகுது. பாருங்க, ஹார்மோனிக் படி இந்த வேல்யூ மிஸ் மேட்ச் ஆகுது. இங்க ஒரு வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மினிமம் 3.5 ஆச்சும் வரணும். மினிமம் 3.5 ஆச்சும் வரணும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஸ்விங்கை குறைச்சிட்டேன். மேல ஸ்விங்குக்கு போல கீழே ஸ்விங்லயே வந்து எக்ஸை வச்சுட்டேன். பாருங்க, இந்த எக்ஸ் இங்க இல்ல, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்ல வச்சாச்சு. இது 886 அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். 886 பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல் வந்து 1323. அது ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 1370. இதுக்கு மேல 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இதோட ரூல் அது. இங்க என்ட்ரி ட்ரிகர் ஆன உடனே நான் என்ன பண்ணுவேன், சேம் ரூல் தான் உங்களுக்கு. இந்த இடத்துல இருக்கிற பி, அதாவது 1370யோட சி வாங்கிப்பேன். சியை வந்து பை பண்ணிப்பேன். ஏன்னா இதுக்கு மேல ஃபர்தரா போனா எனக்கு லாஸ் இல்லையா. இந்த இடத்துல வந்து செல்லு. இது எப்போ பண்ணுவோம்னா எல்லாத்துலயும் காட்டணும் எனக்கு செல்லு. MWPL ஆப்ஷன்ல எல்லாத்துலயும் காட்டினாதான் நான் அந்த சியை பை பண்ணுவேன். இல்லைன்னா வெறும் ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் போடுவேன். ஏன்னா ஹார்மோனிக்கோட டார்கெட் ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன் தான். அது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுக்கும்னா 1:1 இல்ல 1:2 வரையும் கொடுக்கும். 0.3 இல்ல 0.5 ரீட்ரேஸ் மட்டுமா? அவ்வளவுதான். இது மேக்ஸிமம் வராது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் மேக்ஸிமம் ஹார்மோனிக் பேட்டர்ன் மொத்த ரிவர்சல்ல ரொம்ப ரேரா தான் பார்த்திருக்கேன். ஆனா மினிமம் ரிவர்சல் கொடுத்துரும். 382ன்றது வந்து மினிமம் கண்டிப்பா கொடுக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பைக்ல போட்டு கூட மறுபடியும் வாபஸ் மேல போயிடும். ரீட்ரேஸ் ஃப்ரம் சி பாயிண்ட்ல இருந்து எடுப்பீங்களா ஜி, இல்ல ஏல இருந்து எடுப்பீங்களா? சில இருந்து எடுப்பேன். சோ என்னோட டார்கெட் வந்து நான் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இப்படியும், அடுத்த மேக்ஸிமம் டார்கெட் கோல்டன் ரேஷியோ தான் 618. ஏன்னா 386 வந்தோடனே என்னோட ட்ரையல் ஸ்டாப் லாஸ் ஆயிடும். என்னோட என்ட்ரிக்கு வந்து ஸ்டைல் ஸ்டாப் லாஸ் வந்துடும். அது வந்து என்ட்ரிலே வச்சிருவேன். இப்போ வந்து 618க்கு வந்து வெயிட் பண்ணுவேன்.
இல்ல இந்த இடத்துல ரிவர்சல் ஃபார்ம் ஆகுதுன்னா வெளியே வந்துருவேன். ஏன்னா இங்கேயே எனக்கு 200 பாயிண்ட் ஆல்ரெடி ப்ராஃபிட்ல. இதுவே 200 பாயிண்ட். ஓகேங்களா, இது ஜஸ்ட் உங்க முன்னாடி வரைஞ்சேன். வேற ஒரு அக்கௌண்ட்ல நான் வந்து ட்ரேடிங் வியூல வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது ஜஸ்ட் நான் இங்க கிளாஸ் எடுக்கிறப்ப யூஸ் பண்றதுக்காக இந்த லாகின் இதுல வச்சிருக்கேன். அதுல ஆல்ரெடி நான் ஃபிளாட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணுன்றதுனால நான் வரைஞ்சேன். ஹார்மோனிக் வந்து இப்படி நடக்கும். ஓகே ஜி, இந்த இன் பிட்வீன் நம்பர்ஸ் இவ்வளவு மினிமம் இருக்கணும்னு போட்டிருந்தீங்கல்ல, 0.385 இருக்கணும், மேல 0.889 இருக்கணும்ட்டு. ஆமா ஆமா. இந்த இதை நான் இந்த டேட்டாஸ் நான் எங்க எடுத்துக்கலாம்? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஜி. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி குரூப்ல, ப்ரீவியஸ் வீடியோல எல்லாம் சொல்லியிருக்கேன். நான் வந்து இந்த ஹார்மோனிக் பத்தி, எலியட் பத்தி ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஓகே. அடுத்த ஹார்மோனிக் வீடியோ பத்தி அடுத்து இன்னொரு கிளாஸ் எடுக்கிறப்ப அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். நோ ப்ராப்ளம். அதுக்கு வெயிட் பண்ணி அதை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் வந்து நிறைய பேர் பேசிக்லயே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஹார்மோனிக் எலியட்ன்றதெல்லாம் சூப்பர் அட்வான்ஸ் தான் சொல்லுவேன். அதெல்லாம் ரொம்ப 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 அட்வான்ஸ் மெத்தட். ஓகே ஓகே. அதெல்லாம் நீங்க இந்த இடத்துல நீங்க செல் பண்ணுனா என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். ஒரு ஜெனரல் ட்ரேடர், நீங்க வந்து ஒரு பேசிக் பிகினர், இல்ல கொஞ்சம் தான் மார்க்கெட்டை பத்தி தெரியும், இல்ல பேனிக்கா இருக்கிறவங்க, நீங்க பேனிக் ஜாஸ்தி ஆவீங்க அப்படின்னா இங்க என்ன நடக்கும்னு சொல்றேன் பாருங்க. இங்க வந்து ஒரே ஒரு கேண்டில் இப்படி வரும். ஒரே ஒரு கேண்டில் தான் இப்படி வரும். ஒரே ஒரு கிரீன் கேண்டில் இப்படி வரும். அப்ப நார்மல் ட்ரேடர் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? செல்லே போட்டிருந்தா கூட கேன்சல் பண்ணிடுவீங்க. கரெக்டா? ஏன்னா இங்க இருந்து பிரைஸ் வந்து திரும்ப மேல உடைச்சிட்டு போயிரும்ன்ற பயம் வந்துடும். ஆனா ஹார்மோனிக்ல இங்க தைரியமா நீங்க செல் பண்ணணும். செல் பண்ணிட்டு இங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதுதான் ஹார்மோனிக். அந்த தைரியம் இருக்கணும். அப்பதான் ஹார்மோனிக்ல நீங்க என்ட்ரி எடுக்க முடியும். ஹார்மோனிக் எல்லாமே ரிவர்சல் ட்ரேட். நான் இங்க இருந்து இங்க போவோம், அதனால இங்க பை பண்றதெல்லாம் கிடையாது. இங்க வந்தா மட்டும்தான் செல்லு, இல்லைன்னா பை கிடையாது. நிறைய பேர் அதையும் நினைப்பாங்க, ஜி இங்கதான் எப்படியும் போகுது இல்ல, நான் பை பண்ணிக்கலாமா? கிடையாது, இப்படியே கூட ரிவர்ஸ் ஆயிரும். வந்தா மட்டும் தான் நான் செல் பண்ணணும். இது ஒரு வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா, இப்போதைக்கு அந்த MWPL பேஸ் வச்சு எப்படி நான் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே. ஒரு ஸ்கிரிப்ட் தான் இன்னைக்கு முடிஞ்சது. நாளைக்கு வந்து மீதி இருக்கிற ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நான் முடிக்க போறேன் செஷனை. ஸோ இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆயிடும். உங்களுக்கு வந்து யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே.